சூர்யா ராஜராஜன் ஒளிபுத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 51. நலாயினிக்கும் நிலவனுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் குழலியிடம் ஒரு சின்ன மாற்றம் வந்ததுதான். அதன் பிறகு ஒரு மாதம் ஆகியும் கூட எவ்வித முன்னேற்றமும் இல்லை. அதை பற்றி நிலவன் கவலையோடு சொல்லி கொண்டிருக்க, குமரனோ, இது என்ன சினிமாவா, படக்குன்னு எழுந்து உட்கார, உடனே கண்டிப்பா மாற்றம் வராது மாப்பிள. கண்ணீர், கை விரல்கள் அசைவது, கால் விரல்கள் அசைவதெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் மட்டும்தான். அவன் நல்லா கை காலை அசைச்சாலோ கண்ணை திறக்க முயற்சி பண்ணினாலோ தான் கொஞ்சமாவது முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கு. தளர்ந்து போயிடாதீங்க மாப்பிள. எப்பவும் அவகிட்ட இப்ப போலவே பேசிட்டே இருங்க. நீங்க சோர்ந்து போனா அவளும் சோர்ந்து போயிடுவா என ஆறுதல் உரைத்து கொண்டிருந்தான். அன்று நாச்சியாரோடு சேர்ந்து அமர்ந்து நிலவன் அரட்டை அடித்து கொண்டிருக்க, இருவருக்கும் அடிக்கடி பார்வை குழலியிடம் சென்று மீண்டது. தேவி, மின்னலண்ணி, சேரன், குமரன் எல்லோரும் அவ்வப்போது வந்து குழலியை பார்த்துவிட்டு சென்றார்கள். சேரனுக்கு இப்போதெல்லாம் வேலை நெட்டி தட்டியது. நிலவனின் கம்பெனி கணக்கு வழக்குகளை ஆராய்வது, தொடர்ந்து தொழிலை லாபகரமாக எப்படி நடத்துவது என யோசனை செய்வது, அதை பற்றி நிலவனோடு சேர்ந்து விவாதிப்பது, அவனுக்கும் தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பது, குழலி மருத்துவ தேவைக்காக பணம் புரட்டுவது என வேலை அவனை இழுத்து கொண்டது. குமரன் இங்கே இருக்க முடியாமல் ஒரு சில அத்தியாவசிய தேவைக்காக தஞ்சாவூர் சென்று வரும்படியானது. நிலவன் தன் ஐடி கம்பெனி வேலைகளை முழு மூச்சாக பார்த்து கொண்டே குழலியையும் பார்த்து கொண்டான். அவ்வப்போது சேரன் கம்பெனியை பற்றி சொல்லும்போது முடிந்தவரை அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தான். அன்று சேரன் கொடுத்த கணக்கு வழக்குகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த நிலவனை பார்க்க சுமதி பெரியம்மா வந்திருப்பதாக சொல்ல, அவர்கள் உள்ளே வர வேண்டாம், நாமே போய் அவர்களை பார்ப்போம் என நினைப்பதற்குள் அவர் யார் பேச்சையும் கேட்காமல் நேராக உள்ளே வந்து விட்டார். வந்தவரை வெளியே போக சொல்வது நாகரீகமாக இருக்காது என்பதால், வாங்க பெரியம்மா என வரவேற்றான். வந்தவள எதுக்காக மறுபடி கூப்பிடுற? நீ ஆசையா கூப்பிட்டாலும் இப்ப விருந்து சாப்பிடுற மூடுல இல்ல. என்னவோ பெரிய பகிட்ட கணக்கு கேட்டியாமே, அதுவும் நீ கேட்காம உன் மச்சாங்காரனை விட்டு கேட்க சொன்னியாமே என சுமதி எடுத்ததுமே ஒரு சண்டைக்கு தயாரானார். குழலியை ஒரு முறை பார்த்தவன், அப்படி இல்ல பெரியம்மா, குழலியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுது, அதுக்காக பணம் கேட்கலாம்னு தான் பெரியப்பா கிட்ட கேட்டேன். அப்போதான் அவங்க பெரிய அமௌண்ட் எடுத்து இருக்கிறதே எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட சொல்லாம எடுக்கவும் தான் சேரன் கொஞ்சம் கோபப்பட்டிருப்பாரு, வேற ஒன்றும் இல்லை என சமாதானம் செய்தான். என்னடா புது பொண்டாட்டியும் சொந்தக்காரங்களும் வந்த உடனே எங்களையே தூக்கி எறிறியா? உன் ஆட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன்டா. ஏற்கனவே ஊர்ல இல்லாத புருஷனை பார்த்துட்ட மாதிரி இவ ஆடின ஆட்டத்துக்கு தான் இந்தா இப்படி படுத்து கிடக்குறா. என்னவோ என் புள்ளைய பேசினாலாமே, நல்ல வேலை இவளை என் புள்ள கட்டல. கட்டியிருந்தா உன்ன மாதிரி இவளுக்கு அவன்தான் அள்ளி இருக்கணும். இவளை கட்டியிருந்தா கூட என் புள்ள அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவன் ஆம்புல சிங்கம் என இலக்காரமாய் நிலவனை ஒரு பார்வை பார்த்தார். முகமிருக நின்றிருந்த நிலவன், இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க என கேட்டான். ஏன் புருஷனை இனி கம்பெனிக்கு வர வேண்டாம்னு சொன்னியாமே, அத சொல்ல நீ யாருடா? இந்த கம்பெனில இவ்வளவு வருஷம் அவரு எவ்வளவு தூரம் நாயா உழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கூட அந்த நன்றி இல்லாம இனிமே அங்க வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அந்த கம்பெனி மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையே நாங்க உனக்கு போட்ட பிச்சை. அத மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடுறியா? அது ஏன் கம்பெனி, யார வரணும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு தான் முழு உரிமையும் இருக்கு. அதோட அதுல பணத்தை எடுக்கிறதையும் என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். சொல்லாம எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. அதை கேட்காம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? யார பாத்துடா திருடன்னு சொன்ன பரதேசி நாயே, உனக்கு அவ்வளவு திமிரு ஏறி போச்சா? சின்ன வயசுல என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? அந்த கம்பெனி இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமே ஏன் புருஷன்தான்.
அவர் மட்டும் நான் சொல்றத கேட்டு அப்பவே பணத்தை சுருட்டி இருந்தா உன் கம்பெனி ஒண்ணுமில்லாம போயிருக்கோம். அந்த நன்றி இல்லாம நன்றி கட்டத்தனமா பேசுறியாடா? உன்னோட இந்த எண்ணத்துக்கு தான் யாரும் இல்லாம தனி மரமா நிக்கிற. சின்ன வயசுலயே அப்பனையும் ஆத்தாலையும் போட்டு முழுங்குன, வளர்ந்ததோ பாட்டிய போட்டு முழுங்குன, இப்போ இந்தா இவள முழுங்க பாக்குற. இப்படி இருக்கும்போதே நீ இந்த ஆட்டம் ஆடுறியே, கொஞ்சம் நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா நீ என்ன ஆட்டம் ஆடுவ என சுமதி ஆவேசமாக சொல்லிக் கொண்டிருக்க, குழலி காலடியில் இருந்து எதையோ உதைத்து தள்ளிவிட்டாள். அவள் கைகள் இரண்டையும் கொண்டு பெட்ஷீட்டை அழுந்த பற்றி கொண்டாள். ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய நிலவனோ அவளையே வெறித்து பார்த்தான். வேகமாக குழலியின் அருகில் சென்றவன், ஏண்டி, ஏன் இப்ப எழ பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க பேசுறத முழுசா கேளு. என்ன பார்த்து அவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேளு. நான் தான் உன்னை முழுங்க பாக்குறேனா? அவங்க சொல்றது உண்மை இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்க சொன்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் முழுங்கிட்ட. இப்ப கூட உன் கூட இருந்து உன்னையும் கொன்னுருவேன். நான் உனக்கு வேண்டாம் மேகா, நீயாவது சந்தோஷமா இரு என சொல்ல அவளது இசிஜி மானிட்டரில் இதய துடிப்பு அதிகமாக காட்ட ஆரம்பித்தது. பெட்ஷீட்டை இன்னும் அழுத்தமாக வேறு பற்றி இழுக்க ஆரம்பித்தாள். அவளது நிலையை கண்டு பதறியவன், நான் உன்னை விட்டு போக கூடாது, அவ்வளவுதானே? போக மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. கடைசியா இவங்க சொல்ற மாதிரி என்னை தவிக்க விட்டுறத. அதுக்கு பிறகு தவிக்க முதல்ல நான் இருக்க மாட்டேன், உன் கூடவே வந்துடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட வாழ ஆசையே இல்லையா மேகா? இல்ல நான் உன்னை வாழணும்னு தோன்ற அளவுக்கு நல்லா பாத்துக்கலையா? எதுவுமே வேண்டாம்னு போறதுக்கு முடிவு பண்ணா தயவு செஞ்சு என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் கொல்லாம என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறீ. என்னால இந்த பேச்சையெல்லாம் கேட்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா நீ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன் போல என சொல்ல அவள் கண்களில் இருந்து விடாமல் கண்ணீர் வழிந்தது. ஏன் அழற? நீ அழ என்ன இருக்கு? நான் தான் அதிர்ஷ்டம் கட்டவன், நான் தான் அழணும். உன்ன மாதிரி ஒருத்தி கூட வாழ தகுதி இல்லாத அதிர்ஷ்ட கட்ட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நீ எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. ஆனா அப்படி உன்னை விட்டு கொடுக்கறத பத்தி என்னால நினைக்க கூட முடியலையே. நீ இப்படி படுத்து கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுதுடி. நானும் எவ்வளவோ பொறுமையா உனக்காக காத்திருந்தேன். இன்னுமே காத்திருக்க மாட்டேன். நீ என்ன உண்மையா காதலிச்சா எனக்காக எல்லாத்தையும் எதிர்த்து கண்ணு முடிச்சே ஆகணும். இல்லையா அதுக்கு மேல உன் இஷ்டம். நீ எழுந்து வரும்போது நான் இருக்க மாட்டேன் என சொல்ல மீண்டும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவ்வளவு நேரம் குழலியின் அசைவுகளை பார்த்து அதிர்ந்து நின்ற சுமதி அவர்களை அப்படியே விட மனம் இல்லாமல், கடைசியில அது தண்டை நடக்க போகுது. இவ இப்படியே பூச்சாண்டி காட்டிட்டு சாக போறா. அவளை நினைச்சு நீயும் சாக போற. என் பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டு இவளெல்லாம் பிழைச்சு வந்து வாழவா போறா? கண்டிப்பா சாகத்தான் போறா என சொல்லிக் கொண்டே இருக்க, ஏய் என்ற கர்ஜனையில் சுமதி அப்படியே மிரண்டு விழித்தார். இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை ஆரஞ்சே கொன்னுடுவேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு. நானும் பெரிய மனுஷனு பொறுமையா பேசுனா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னை பத்தி பேசவே உனக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிற போது இதுல என் மனைவிய பத்தி பேசுறியே, எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. உன்னை எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்காதது ஏன் தப்புதான். என்ன பெருசா உன் புருஷன் உழைச்சிட்டாருன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் தான் அப்பப்ப என்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டி இருக்கீங்களே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட வரவு செலவு சரியில்லைன்னு அப்போவே மேனேஜர் சுப்பிரமணி எனக்கு தகவல் சொல்லிட்டார். முதல் தடவையே எனக்கு நீங்க பணம் திருடுறது தெரியும். இருந்தோ கேட்காம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரியப்பா மேல நான் வச்சிருந்த பாசம். கதிரை என் உயிர் தோழனா நினைச்சேன். இப்ப கூட எனக்கு முன்னாடியே பெரியப்பா பணம் ஏமாத்தின விஷயம் தெரியும்னு அவர்கிட்ட காட்டிக்கல. தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போவார். இவ்வளவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சோம். காலேஜ் முடிஞ்சதும் அந்த கம்பெனி பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்காம என் கையில பொறுப்பு எடுத்துக்க எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும். அதுக்குள்ள என் கம்பெனி நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் விட பெரியப்பா கிட்ட இருந்து பொறுப்பை வாங்கி செந்தில்நாதன் அங்கிள் கிட்ட கொடுத்திருந்தா இன்னும் அருமையா பாத்துக்கிட்டு இருந்திருப்பார். உங்க மேல எல்லாம் உண்மையான அன்பை வச்ச ஒரே காரணத்துக்காக தான் பணம் போனாலும் போகுது நீங்க இருப்பீங்கன்னு நம்பினேன். ஆனா இவ்வளவு விஷமா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு. போதும், உங்களை எல்லாம் உறவுன்னு நம்பி நான் செஞ்ச வரைக்கும் போதும்.
இனி ஒரு தடவை நான் உங்க முகத்தை கூட பார்க்க கூடாது. நீங்கெல்லாம் பொறாமப்படுற அளவு நானும் என் மேகாவும் வாழ்ந்து காட்டுவோம் என சொன்னவன் அவர் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் வாசலை நோக்கி கை காட்டினான். எப்போதும் தான் பேசினால் எதிர்த்து பேசாதவன், என்ன பேசினாலும் வாங்கி கொண்டு போறவன் இன்று இத்தனை பேசவும் சுமதியால் பதில் பேசவே முடியவில்லை. வாயை மூடிக்கொண்டு அங்கிருந்து நகரப் போனவரை சொடக்கிட்டு அடைத்தவன், இப்போ பெரியப்பா கம்பெனில இருந்து எடுத்திருக்கிறது மிக பெரிய தொகை. இதுக்கு கேஸ் போட்டா அவர் மட்டும் இல்லாம கதிரும் சேர்ந்துதான் மாட்டுவான். அதுக்கு பிறகு அவனுக்கு பட வாய்ப்புங்கிறதே நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்கள மாதிரி கேடுகட்ட புத்தி எனக்கு இருந்துச்சுன்னா இப்போ அதைத்தான் நான் செய்வேன். ஆனா உங்களுக்கு வாழ்க்கைய பிச்சையா போடுறேன், அதை பொறுக்கிக்கிட்டு போங்க. இனி என் வாழ்க்கையில தலையிடணும்னு நினைச்சீங்க, அதுக்கு பிறகு நீங்க வாழணுங்கிறதையே மறந்து போற மாதிரி பண்ணிடுவேன், ஜாக்கிரத என உரும வேகமாக மண்டையை ஆட்டியவர் அங்கிருந்து ஓடி போனார். அதுவரை ஆவேசமாய் பேசிக் கொண்டிருந்தவன் அப்போதுதான் குழலியை பற்றி டாக்டரிடம் சொல்லவில்லை என ஞாபகம் வர உடனே அவருக்கு அழைத்தான். அவரும் வந்து பார்ப்பதாக சொல்ல அன்று மாலையே குழலியை வந்து சோதனை செய்தார். பொதுவா கோமால இருந்து முழிக்க பாக்குறவங்க உடனே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க உடல்நிலையை பொறுத்து முன்னேற்றம் வர்றது மாறுபடும். இவங்க 8 மாசமா படுக்கையிலே இருக்கிறாங்க. திரவ உணவு மட்டுமே சாப்பிட்றதுனால உடம்பு இளைச்சு போயிருக்காங்க. கை கால் அசைஞ்சது ரொம்ப பெரிய முன்னேற்றம் தானாலும் உடனே அவங்களால எழுந்து பேசவோ நடக்கவோ முடியாது. கண் விழிச்சாலே பெரிய விஷயம்தான். எப்படியாவது பேசி பேசி கண் திறக்க வைங்க, முயற்சி செய்யுங்க என சொல்லிவிட்டு போனார். நிலவனும் எப்படி எப்படியோ பேசி பார்த்தான். குழலியும் கண் திறக்க வெகுவாக போராடினாள். கருவிழிகள் அங்கேயும் இங்கேயும் அசைந்தாலும் கூட அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை. என்ன காரணமோ கொஞ்ச நேரம் அலைபாயும் கருவிழிகள் மீண்டும் அசைவற்று நின்றுவிடும். அவள் உடல் பலமில்லாமல் இருப்பதால் இப்படி ஆகக்கூடும் என குமரன் அவனை தேற்றினான். நிலவனை யாராவது பேசும்போதுதான் அவளிடம் ஏதாவது ஒரு எதிர்வினை எதிர்பார்க்க முடிகிறது. அப்படியானால் மீண்டும் அதே போல முயற்சித்து பார்ப்போமா என கேட்க குமரன் ஒத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அதே போல செய்தால் அவள் இதயம் பாதிக்கக்கூடும் என மறுத்துவிட்டான். 1 மாதம் கழித்து மீண்டும் முயற்சி செய்யலாம் என்று சொல்ல நிலவனும் அமைதியாகிவிட்டான். அத்தியாயம் 52. கிட்டத்தட்ட 1 மாதமாவது ஓடியிருக்க வேண்டும். அதற்கு பிறகு நிலவனால் பொறுமையை இழுத்து பிடிக்க முடியவில்லை. அதனால்தான் தானே ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவெடுத்து கொண்டான். இன்னும் கூட குழலியின் கைவிரல்கள் அசைவது, கால் விரல்கள் அசைவது, கண்ணை திறக்க முயற்சிப்பது என தொடர்ந்து அவளால் முடிந்தவரை முயற்சித்து கொண்டுதான் இருந்தாள். அவளது உடல்நிலை மிகவும் பலகீனமாக இருந்ததால் அவளால் அவள் நினைத்ததை செய்யக்கூட முடியவில்லை. வேண்டுமென்றே குழலியின் காதுபட அன்று நடந்த மோசமான சம்பவத்தில் நிலவனின் பங்கு இருப்பதாக அந்த இன்ஸ்பெக்டர் அசோகன் சந்தேகப்படுவதாக குழலி முன்னால் சேரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் அப்படி சொல்லும் போதெல்லாம் அவளது பிடி இருக்கும். அதனால் அடிக்கடி அதை போலவே முயற்சிக்க முடியாமல் குமரன் சொன்னது போல எப்போதாவது அதை பற்றி பேசி அவள் காதில் விழுவது மாதிரி செய்தார்கள். குழலி வந்து சொன்னால் ஒழிய உண்மை தெரிய வாய்ப்பே இல்லை என்பது மாதிரி பேசினார்கள். நிலவனின் இந்த யோசனை நன்றாக வேலை செய்தது. இப்போதெல்லாம் முன்பை விட குழலி அதிகமாக கண்களை திறக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஓரிரு முறை கண்களை திறந்து மூடியதை பார்த்ததாக நர்ஸ் கூட சந்தோஷமாக சொன்னாள். எல்லோருக்குமே இப்போது ஒரு புதுவித நம்பிக்கை வந்துவிட்டது. ஏன் முகில் சார், போலீஸ்காரங்க நாங்களே லேட்டா தான் வந்தோம். அது எப்படி நீங்க எந்த இடம்னு கண்டுபிடிச்சி சரியான நேரத்துக்கு போனீங்க? அப்படி போன நீங்க எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது சார், அதை தெரிஞ்சுக்க தான் போனேன். அதுவும் சும்மா போகல சார், தடுத்த எங்களை அடிச்சு போட்டுட்டு போனீங்க. நீங்க தடுக்காம இருந்திருந்தா இன்னும் முன்னாடியே போய் அங்க எந்த அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்திருப்பேன் என சொல்லும்போது உண்மையாக நிலவன் மனதார உணர்ந்து சொன்னான். அதில் அத்தனை துயரம் இருந்தது. அதை உணர்ந்து கொண்ட அசோகனும் ஒரு நொடி திணறி, இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தா சார் செய்ய முடியும்? எத்தனையோ பேர் எங்களை ஏமாத்திட்டு போறாங்க, அது போல நீங்களும் செய்றீங்கன்னு நினைச்சேன் என தயக்கமாக சொன்னான். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு.
நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா என்ன எதுக்காக நீங்க விசாரணை பண்ண வந்திருக்கீங்க? ரோஜா கிட்ட விசாரிச்ச வரையும் அவ அஜித்தையும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் காமிச்சா. ஆனா உங்கள பத்தி கேட்கும்போது நீங்க ஹேமா கூட வந்திருப்பீங்கன்னு சொன்னா. அஜித் உங்க மனைவிய டார்கெட் பண்ணி தான் அந்த வீடியோ விஷயத்த பேசி வர வச்சிருக்கான். நாங்க பார்த்த வரையிலும் அங்க எந்த வீடியோவும் இல்ல. அப்ப எதுக்காக உங்க மனைவி அங்க போகணும்? அங்க என்னதான் நடந்துச்சு? ரோஜா மயங்கின பிறகு என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் போன வேகத்துல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டேன். மத்தபடி அங்க வேற எதுவும் நடக்கல சார் என சொல்ல அசோகன் தலையாட்டியபடி, இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என சொன்னான். என்ன சார், ரேப் பண்ணவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவோ ரிலீஸ் ஆகிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு இவரை பிடிச்சு விசாரிக்கிறீங்களே என சேரன் பொங்க, அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியல. அதனாலதான் இப்போ இவரை சந்தேகப்படுறேன். இவருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இல்ல இவரே அவங்கள ஏதாவது செஞ்சிருப்பாரோ? இப்படி பல விதத்துல எங்களுக்கு டவுட் வருது. இவரை அழைச்சிட்டு போய் விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அப்படி இல்லையா குழலி கண்முழிச்சு உண்மைய சொல்லணும். அது நடக்காது. அதுக்கு பதிலா இவரை ஸ்டேஷன் கூட்டிட்டு போகலாம். அதனாலதான் வந்திருக்கோம் என அசோகன் சொல்லிக் கொண்டிருக்க ஒத்தென்று ஏதோ சத்தம் கேட்க எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். குழலி கட்டிலில் இருந்து கீழே விழுந்து இருந்தாள். வேகமாக ஓடி சென்று நிலவன் அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான். குமரன் இந்த தூண்டுதலை தான் எதிர்பார்த்து இருந்தான். அதனால்தான் ஏதாவது செய்யுமாறு நிலவனிடம் சொல்லி இருந்தான். இப்போது அது வேலை செய்ய ஆரம்பித்தது. வாயில் கை வைத்து எல்லோரையும் வெளியே அழைத்து வந்தவன் இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம் என சொல்லிவிட்டான். குமரன் எதிர்பார்த்தபடியே ஓரிரு நாட்களில் குழலி மெல்ல கண்களை திறந்தாள். அடிக்கடி விழிகளை திறப்பதும் மூடுவதுமாக இருக்க ஓரிரு வாரத்திலேயே நன்றாக கண்களை திறந்து எல்லோரையும் பார்க்க ஆரம்பித்தாள். கை கால் விரல்களை மட்டும் அசைத்து கொண்டிருந்தவள் இப்பொழுது கைகளையும் அசைக்க ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு அவள் படுக்கையில் இருந்து எழுவதால் அத்தனை சீக்கிரமாக அவளால் எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை. கண்களை மட்டும் திறந்து வைத்திருந்தாலும் அவளது தேவைகளை எல்லாம் யாராவது ஒருவன் உடனிருந்து கவனித்துக் கொள்ளதான் வேண்டியிருந்தது. அதுபோல நிலவன் அவளுக்கு உடம்பு துடைத்து விடுவது, மற்றவர்கள் யோசிக்கும் சில வேலைகளான யூரின் பேக் மாற்றுவது, பேன் வைப்பது போன்ற செயல்களை செய்ய குழலிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நிலவன்தான் அவளை அழக்கூடாது என கடிந்து கொள்வான். அடிக்கடி அவளை இப்பொழுதெல்லாம் எழுப்பி அமர வைத்தான். கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருந்தது. இனி சேரில் உட்கார வைத்து காற்றாட வெளியில் அழைத்து செல்லலாம் என சொல்லி இருந்தார்கள். ஊரிலிருந்து எல்லோரும் குழலியை பார்க்க வந்து விட்டார்கள். எல்லோருக்கும் ஏக சந்தோஷம். ஆனால் யாரிடமும் அவளால் கோர்வையாக பேச முடியவில்லை. ஓரிரு வார்த்தைகளில் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னாள். அதுவும் நிலவன் அருகில் இருந்தால் மட்டும்தான். நிலவன் இப்பொழுதெல்லாம் உற்சாகமாக சுற்றி திரிந்தாள். தோட்டத்துக்கு அழைத்து சென்று எப்போதும் போல அவளிடம் ஏதாவது பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பான். அவளும் ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்வாள். என்ன ஒன்று, அவள் உடல் நலம் தேறி வந்தாலும் கூட எல்லோரிடமும் இருந்து ஒதுங்கி இருப்பது போலவே நிலவனுக்கு தோன்றியது. அவன் சந்தேகம் உண்மை என்பது போலவே அந்த முறை வந்த டாக்டரும் அதையே சொன்னார். கோமாவில் இருந்து கண் விழித்து விட்டாலும் கடைசியாக நடந்த சம்பவம் ஆழ் மனதில் அப்படியே பதிந்திருப்பதால் அதிலிருந்து வெளியே வர போராடி கொண்டிருக்கிறாள் என சொன்னார். இதனால் அவளது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுமா என கேட்க, உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படாது, ஆனால் என நிறுத்தி சற்று இடைவெளி விட்டார். குமரனுக்கும் அது புரிந்திருக்கும் போல. அதனால் அமைதியாக தலை குனிந்து நின்றான். ஆனால் என்ன என்று கேட்ட நிலவனிடம், அவரது மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என சொன்னார். ஒன்று போனால் ஒன்று என்பது மாதிரி சந்தோஷமாக இருந்தால் உடனே துன்பமும் வந்து விடுகிறதே என நிலவன் ஓய்ந்து போனான். எல்லோரிடமும் சொல்லி அவர்களையும் பீதியாக்காமல் ஆண்கள் மூவரும் மட்டும் அதை மனதிலேயே வைத்து கொண்டார்கள். பிரச்சனை என்று வரும்போது சொல்லிக் கொள்ளலாம் என நினைத்தார்கள். குழலி கண் விழித்து விட்டாலும் கைகளை அசைக்க முடிந்த அளவுக்கு அவளால் கால்களை அசைக்க முடியவில்லை. இப்போது ஓரிரு வார்த்தைகள் பேசத் தொடங்கியிருந்தாள். ஆனாலும் கூட இன்னும் யாரையும் அருகில் அனுமதிக்கவில்லை. கோமாவில் இருந்த போதாவது அவள் உடல்நிலையில் மாற்றம் வரும்.
இதய துடிப்பு எகிரும். அதை பொறுத்து எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவள் கண் விழித்து எழுந்த பிறகு யார் உள்ளே வந்தாலும் கைக்கு கிடைத்த பொருளை எல்லாம் எடுத்து எல்லோர் மேலையும் எரிய ஆரம்பித்தாள். இப்போது அந்த நர்ஸை கூட உள்ளே வரவிடாமல் அடம் பிடித்தாள். வயதானவர் என்பதால் அவள் ஆரோக்கியத்தை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து பிசியோதெரபி செய்யவில்லை என்றால் அவளால் கால்களை அசைக்க முடியாது. என்ன செய்வது என எல்லோரும் விழிப்பிதுங்க ஆரம்பித்தார்கள். நிலவனை மட்டும் அவள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் சில நேரங்களில் உணர்வு மிகுதியில் அவனுக்கும் பல அடிகள் விழத்தான் செய்தது. அவன் பொறுமையுடன் அனைத்தையும் வாங்கி கொண்டான். அவளுக்கு ஓய்வு முக்கியம் என்பதால் வெகு நேரம் அவள் தூக்கத்திலேயேதான் கழித்தாள். அப்படி முன்மதிய நேரம் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏதோ அலறல் சத்தம் போல கேட்டது. சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த நலாயினியும் தேவியும் அங்கே ஓட, அவளை விடுங்கடா என கத்திக்கொண்டே கையில் இருந்த பொருட்களை உடைக்க ஆரம்பித்தாள். நலாயினி மகள் படும் பாட்டை பார்க்க முடியாமல் அருகில் ஓடி அவள் கையை பிடிக்க, அவளோ ஆக்ரோஷத்தோடு அவரை பிடித்து தள்ள, அதை எதிர்பார்க்காதவர் சுவற்றில் மோதி கீழே விழுந்தார். நிலவன் தன்னறையில் குளித்து உடை மாற்றிக் கொண்டிருந்தவன் சத்தம் கேட்டு வேகமாக கீழே வந்து பார்க்க நலாயினி தலையில் இரத்த காயத்தோடு இருந்தார். குழலியோ ஏதோ சொல்லி அலறிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் ஓடி சென்றவன் அவள் கைகளை அழுந்த பிடித்து, ஒண்ணுமில்லடா, நான் இருக்கேன், அமைதியா தூங்கு என மெல்ல மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்த அவளும் அவனை உணர்ந்து கொண்டு, நிலா பேபி, நிலா பேபி என்றபடி அவன் கையை இறுக பற்றி கொண்டாள். அவள் அமைதி அடைந்து மெல்ல மீண்டும் தூங்க ஆரம்பித்ததும் குமரனுக்கு அழைக்க விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்து நலாயினிக்கு முதலுதவி செய்ய ஆரம்பித்தான். இரத்தம் அதிகமாக வருவதால் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என சொல்லிவிட அவர் 2 நாட்கள் மருத்துவமனையிலேயே தங்குவது மாதிரி ஆகிவிட்டது. அவருக்கு துணையாக அங்கேயே தேவியும் இருந்து கொண்டார். நலாயினி மருத்துவமனையில் இருக்கும் விஷயம் தெரிந்து ஊரிலிருந்து எல்லோரும் வந்து விட்டார்கள். வந்த பிறகுதான் குழலியின் புது அவதாரம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதன் பிறகு குமரன் எல்லோருக்கும் விஷயத்தை சொன்னான். குழலியின் நிலையை தெரிந்து கொண்டவர்களுக்கு அவன் கோமாவில் இருந்து எழுந்ததற்காக சந்தோஷப்பட முடியாமல் மீண்டும் துக்கம் வந்து தொண்டையை அடைத்து கொண்டது. குழலி ஆண்கள் யாரையும் அறைக்குள்ளேயே விட மறுத்தாள். நிலவன் அவளை வெகுவாக சமாதானப்படுத்தி வைக்கும் சில சமயங்களில்தான் டாக்டரும் குமரனும் அவளை சென்று பரிசோதித்து விட்டு வருவார்கள். பிசியோதெரபி செய்பவர் தினமும் 1 மணி நேரம் வந்து செல்லும் வரை நிலவன் அவள் கைகளை தன் பிடியிலேயே வைத்துக் கொள்வான். அவளது ஆக்ரோஷத்தை பார்த்ததிலிருந்து நர்ஸ் அவள் அருகே வரவே பயந்தார். அதனால் நிலவனை தவிர வேறு யார் அவளை கவனித்துக் கொள்வது என்ற பெரும் சிக்கல் உருவானது. ஆண்களுக்கு உடல் பலம் அதிகம் என்பதால் அவள் அடித்தாலும் கூட வாங்கிக் கொள்ள தயாராகத்தான் இருந்தார்கள். ஆனால் தங்களையே அவள் பயத்துடன் பார்த்து ஒதுங்கும் போது அவர்களால் தாங்க முடியவில்லை. ஆண்கள் இப்படி ஒதுங்கிவிட வயதான பெண்களை குமரன் அனுமதிக்க மறுத்தான். அவளது உக்கிரம் அதிகமாக இருப்பதால் அடிபட வாய்ப்பு அதிகம். அதனால் வயதானவர்களுக்கு அவளை எதிர்கொள்ள முடியாது. மீதம் இருப்பது அன்னிமார்களும் அவளது தோழி ஹேமா, மதி மட்டும்தான். அன்னிகள் எல்லோரும் குழந்தை குட்டிகளை விட்டுவிட்டு வெகு நாட்கள் இங்கேயே தங்க முடியாது. குழந்தைகளோ அவளை பார்க்கவே பயந்தார்கள். மதியை அவள் வீட்டினர் விட பயப்பட ஹேமாவும் இன்னொரு வீட்டில் வந்து தங்குவது சாத்தியமில்லாத ஒன்று. அவளுக்கு ஏதாவது என்றால் அவர்கள் பெற்றோருக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன் பெரியப்பா, பேசாம இங்க கல்யாணத்தை நடத்தி ஹேமாவை இங்க வர வச்சிட்டா அதுக்கு பிறகு ஹேமாவோட பேரண்ட்ஸ் ஒன்னும் சொல்ல முடியாது தானே என திடீர் என்று வந்த யோசனையாக குமரன் கேட்டான். விரும்பி மணக்க இருந்தவளை ஆசையாக திருமணம் செய்ய கேட்காமல் தங்கைக்காக கேட்கும் அவனை பார்த்து எல்லோருக்குமே உள்ளுக்குள் நெகிழ்ச்சிதான். ஆனாலும் அவர்களால் சற்றென்று சம்மதம் சொல்ல முடியவில்லை. குழலியை பார்த்து கொள்ளவென்று கல்யாணம் என்றால் அந்த பெண்ணின் மனதும் பாடுபடும் தானே. நிலவன்தான் அந்த சூழ்நிலையை கையில் எடுத்து கொண்டான். தானே அவளை பார்த்து கொள்ள போவதாகவும் இனி அவளது அறையிலேயே தானும் தங்கிக் கொள்வதாகவும் அத்தியாவசியமான சில தேவைகள் ஏற்படும் நேரம் தவிர மற்ற முழு நேரமும் அவளது அனைத்து பொறுப்பையும் அவனே எடுத்துக்கொள்வதாகவும் சொல்லிவிட எல்லோருக்கும் பெரும்பாரம் வந்து நெஞ்சில் ஏறி கொண்டது. இன்னும் இவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் தான் ஆண்டவன் கொடுப்பாரோ
இவனுக்காகவாவது சீக்கிரம் அவள் சரியாகி வர வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு முன்பு வரை நிலவன் அவ்வப்போது தன் வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தான். தேவைப்படும் போது வெளியில் சென்று வந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவன் முற்றும் முழுதாக குழலியுடனேயே இருக்க ஆரம்பித்தான். அவள் தூங்கும் நேரங்களில் மட்டும்தான் தன் தேவைகளை கவனிப்பதில் இருந்து தன் கம்பெனி வேலைகளையும் பார்த்தான். இதில் சேரன் பார்த்து கொண்டிருக்கும் கம்பெனி விவரங்களையும் கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் அவனுக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போனது. தூக்கம் கூட அரைகுறையாகத்தான் தூங்க முடிந்தது. ஏனெனில் குழலி திடீர் திடீரென்று வெடித்து கொண்டு ஏதாவது அலறுவாள். தூங்கும் போது கூட அரற்றி கொண்டுதான் இருப்பாள். அதனால் அவளை விழிப்புடன் கண்காணிக்க வேண்டி இருந்தது. புது நர்ஸ் ஒருவர் வந்திருந்தாலும் கூட அவராலும் அவளிடம் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் போனது. அவரது தேவையும் இருப்பதால் நிலவன் இருக்கும் சமயங்களில் தவிர அவர் அந்த அறை பக்கம் எட்டி பார்ப்பதில்லை. குழலிக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நிதர்சனம் உரைக்க ஆரம்பித்தது. தன்னை அறை வாசலிலேயே எட்டி பார்த்துவிட்டு செல்லும் உறவினர்களை பார்த்தபோது அவளுக்கும் உள்ளம் வலித்தது. ஆனால் யார் அருகில் வந்தாலும் ஏதோ ஒரு பயம் வந்து நெஞ்சில் ஒட்டி கொள்ள, அதன் பிறகு கண்முன்னால் இருப்பது உறவினர்கள் என்பது கூட அவளுக்கு மறந்து போய் ஒருவித வெறி வந்து விடுகிறது. அந்த கொடுமையை அனுபவித்த ரோஜாவை விட கண்ணால் பார்த்த குழலிக்கு அது நெஞ்சில் பெரிய அடியாக விழுந்துவிட்டது. அன்று தூக்கத்தில் இருந்த குழலிக்கு யாரோ தன்னை நெருங்குவது போலவும் தொடக்கூடாத இடங்களில் கை வைப்பது போலவும் ஒருவித அருவருப்பு தோன்ற வெகு நேரம் தூக்கத்திலேயே நெளிந்து கொண்டிருந்தாள். பிறகு வேண்டா, என்ன விட்டுருங்க என்றவாறே மேலே போட்டிருந்த சுடிதார் துப்பட்டாவை கலற்றி எறிந்தவள் சத்தம் கேட்டு எல்லோரும் வரும்போது பரபரவென்று தன் உடைகளை கிழித்து எரிந்து கொண்டிருந்தாள். குளியல் அறையில் இருந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த நிலவனும் சரி, வெளியில் இருந்து சத்தம் கேட்டு ஓடி வந்த நாச்சியார், தேவி, நலாயினி, மின்னல் அண்ணி என எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் மொத்த உடைகளையும் கிழித்து எரிந்திருந்தாள். எல்லோருமே அவளை அந்த நிலையில் பார்த்து திகைத்து நின்றுவிட, நாச்சியாரோ நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். குழலியின் ஹைப்பர் அதிகமாக இருப்பதை குமரன் அவள் சத்தத்திலேயே உணர்ந்து கொண்டு அவளுக்கு தேவையான மருந்தை ஊசியில் ஏற்றி எடுத்துக்கொண்டு உள்ளே வர பார்க்க, நலாயினி அவனை வாசலிலேயே தடுத்து விட்டார். வேண்டாம்பா, உள்ள போக வேண்டாம் என சொன்னவரால் குலுங்கி அழத்தான் முடிந்ததே ஒழிய அவள் என்ன நிலையில் இருக்கிறாள் என்பதை பெற்ற தாயால் வாயை திறந்து சொல்ல முடியவில்லை. குமரனுக்கு ஓரளவு நிலைமை பொறிப்பட்டு விட முகம் இருக அப்படியே நின்று விட்டான். நிலவன் ஓடி சென்று பெட்ஷீட்டால் அவளுக்கு போர்த்திவிட, அவளோ அந்த நேரத்தில் அவனை கூட உணர்ந்து கொள்ளாமல் தன் மேல் இருந்த ஏதோ ஒன்றை கிழித்து எறியும் ஆவேசத்தோடு பெட்ஷீட்டையும் தன் மேல் போட விடாமல் தடுத்தாள். சேரனும் வந்துவிட அவளை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த பெரியப்பாவும் அப்பாவும் நிலைமை உணர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தபடி நின்றிருந்தார்கள். நிலவன் அவள் மேல் துணியை போட்டு அவளை அடக்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அவளது ஆக்ரோஷம் கூடிக்கொண்டே போனது. அவனை தள்ளி பார்த்தும் அடித்து பார்த்தும் கடித்து பார்த்தும் நகங்களால் கீறி பார்த்தும் அவன் அவளை விடவே இல்லை. எதிரில் நிற்பது தன் கணவன் என்று தெரியாமல் ஏதோ ஒரு நாசக்காரன் என்று நினைத்தவள் அருகில் இருந்த ஏதோ ஒரு கனமான பொருளை கொண்டு அவன் தலையில் தொடர்ந்து அடிக்க ரத்தம் வந்தாலும் கூட அவள் கைகளை பற்றி தடுத்தானே ஒழிய அவள் மேலிருந்து துணியை எடுக்கவே இல்லை. யாராலுமே நிலவன் படும் பாட்டை பார்க்க சகிக்க முடியாமல் போக, என்ன வந்தாலும் வரட்டும் என குமரன் துணிந்து உள்ளே சென்றான். வேகமாக குழலி அருகில் ஓடி வந்து அவளுக்கு ஒரு ஊசியை போட்டுவிட, சிறிது நேரம் முரண்டு பிடித்தவள் அப்படியே மயங்கி போனாள். அதுவரை அவள் நிலையை யாரும் பார்த்துவிடக் கூடாது என முயன்று திடப்படுத்தி கொண்ட நிலவன் இப்போது சோர்வின் மிகுதியில் தளர்ந்து போனான். நிலவன் சோர்ந்து போனதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு அடிபட்டதை உணர்ந்து கொண்ட குமரன் உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். குழலி எழ வெகு நேரம் ஆகும் என்பதால் அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பி போக, பெண்களும் அழுகையோடு அவளுக்கு உடையை அணிவிக்க ஆரம்பித்தனர். மருத்துவமனையிலேயே தங்க வேண்டும் என்று சொன்னதை மறுத்துவிட்டு நிலவன் அந்த நிலையிலும் வீடு வந்து சேர்ந்தான். குழலி ஏற்படுத்திய காயம், அதோடு மருத்துவமனையில் பெற்ற சிகிச்சை, மருந்து மாத்திரைகள் விளைவாக நிலவனுக்கு தூக்கம் கண்களை சுழற்றியது.
ஆனாலும் கூட குழலி எழுந்துவிட்டால் அவளை தன்னால் மட்டுமே சமாளிக்க முடியும் என முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். என்ன முயன்றும் சற்று நேரத்தில் அவனை அறியாமல் கண்ணயர்ந்து விட, குழலி எழும்போது தலையில் கட்டுடன் கைகளிலும் உடம்பிலும் அவள் ஏற்படுத்திய காயங்களுடன் சேரில் அமர்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்த நிலவனைத்தான் பார்த்தாள். அவனது நிலையை பார்த்த குழலிக்கு அது தன்னால் தான் நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள்ள முடிந்தது. தன்னை அறியாமல் துக்கம் பொங்கியது. கண்களில் நீருடன் அவனையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தவள் அவன் எழும் அரவம் உணர்ந்து கண்களை துடைத்து கொண்டு கண்களை மூடி படுத்து விட்டாள். முகத்தை துடைத்து கொண்டு எழுந்த நிலவனுக்கு அவள் தூங்குவதை பார்த்ததும் தான் நிம்மதியாக இருந்தது. உடம்பை முறுக்கிக் கொண்டு எழுந்தவன் தோட்டத்தை பார்த்தபடி ஏதோ யோசனையில் நின்றிருந்தான். அவன் திரும்பிய போது குழலியும் கண் விழித்து அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 53. முதலில் அதிர்ந்து பார்த்தவன் பிறகு புன்னகையுடன், என்ன மேகா மேடம், எழுந்திருச்சிட்டீங்களா? காஃபி கொண்டு வரட்டுமா என ஒன்றுமே நடவாதது போல வினவினான். குழலியும் சரி என்று தலையசைத்தவள் அவனிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. உள்ளுக்குள் பெரும் புயல் அடித்து கொண்டிருந்தாலும் வெளியில் அமைதியாகத்தான் இருந்தாள். தன்னால் நிலவன் துன்பப்படுவதை சகிக்க முடியாமல் முயன்று தனக்குள் எழும் பயங்களையும் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களையும் தன் துயரங்களையும் கடந்து அதிலிருந்து வெளிவர பார்த்தாள். நிலவனை மட்டுமே மனதில் கொண்டு வந்து அவன் இருக்கிறான், எதுவும் ஆகாது என உரு போட்டு கொண்டே மெல்ல மெல்ல தன் பயத்தை களைந்து வெளியில் வந்து கொண்டிருந்தாள். நிலவனும் நடந்தது எதையும் பேசாமல் சுவாரஸ்யமாக அவளுக்கு பிடித்த விஷயங்கள், அவனுக்கு பிடித்த விஷயங்கள் என சாதாரணமாக எப்பவும் போல பேசிக்கொண்டு இருந்தான். இடையிடையே கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அம்மா அப்பா இறந்த பிறகு பாட்டியோடு கழிந்த ஞாபகங்கள், நண்பர்களுக்குள் நடந்த கலாட்டாக்கள் என சுவைப்பட ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். இப்போது எல்லாம் அவளை பார்க்க யார் வந்தாலும் நிலவன் கைகளை அழுந்த பற்றி கொண்டு அவர்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேச ஆரம்பித்தாள். சில சமயங்களில் அவளை மீறி ஏதாவது ஆக்ரோஷமாக தோன்றும் போது தன் கைகளை அழுந்தபோடி தன்னையே காயப்படுத்தி கொண்டாள். ஆனால் அதை யாரும் அறியாமல் பார்த்து கொண்டாள். அன்று உணவு கொண்டு வந்த நலாயினியை பார்வையால் வருடி கொண்டிருந்தவள் அம்மா என்று அழைக்க சரேல் என்று நிமிர்ந்து பார்த்தவருக்கு தன்னை அறியாமல் கண்களில் நீர் வடிந்து விட்டது. எவ்வளவு நாட்கள் கழித்து இந்த அழைப்பை கேட்கிறார்? என்னம்மா என்று கேட்ட நலாயினியின் குரல் அவரையும் அறியாமல் தடுதழுத்து விட்டது. அவரையே பார்த்து கொண்டிருந்தவள், காரமே இல்லாம சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போனது போல இருக்குமா, நீ எப்பவும் காரமா சிக்கன் சூப் செஞ்சு தருவியே, அதை செஞ்சு தரியா என ஆசையாக கேட்டாள். தன்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டாளா என எத்தனை ஏக்கமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அவளே ஆசைப்பட்டு கேட்கவும், இதோமா இப்பவே கடையில போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து உனக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வரேன் என குடுகுடுவென்று அங்கிருந்து ஓடினார். வேக வேகமாக போகும் அவரையே புன்னகையுடன் பார்த்திருந்தவள், சாரிமா என உதட்டசைவில் சொல்லிக் கொண்டாள். எப்போதும் எதையாவது பேசிக் கொண்டிருக்கும் நிலவன் அன்று ரோஜாவை பற்றி சொன்னான். ரோஜா இப்போது உடல் நலம் தேறி பக்கத்திலேயே ஏதோ ஒரு கல்லூரிக்கு சென்று வருகிறாளாம். ஊரில் அவளை பற்றி எந்த உண்மையும் யாருக்கும் தெரியாதாம். அவளது முறை பையனுக்கு மட்டும் விஷயம் தெரியுமாம். அவன் சின்ன வயதிலிருந்து ரோஜாவையே மனதில் நினைத்து கொண்டிருக்கிறானாம். அதனால் அவளுக்கு நடந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவள் படித்து முடித்ததும் நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என சொல்லிவிட்டானாம். அவனுக்கு படிப்பு இல்லை என ரோஜா ஆரம்பத்தில் அவனை ஒதுக்கி இருக்கிறாள். இப்போது அவனது பெருந்தன்மையை நினைத்து வெட்கப்படுகிறேன் என சொன்னாளாம். உன்னை பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டாள். ஆனால் அவளால் அந்த பயத்திலிருந்து வெளிவந்து இங்கே வர முடியவில்லை. அதனால்தான் பார்க்க வரவில்லை. நீ கண் விழித்து விட்டால் கண்டிப்பாக உன்னை கூட்டிக் கொண்டு ஊருக்கு வர வேண்டும் என சொல்லி இருக்கிறாள். ஒரு நாள் உனக்கு முழுவதுமாக குணமடைந்த பிறகு போய் பார்த்துவிட்டு வருவோம் என சொன்னான். எங்கேயோ வெறித்து பார்த்திருந்தவள் சரி என்று தலையாட்டியபடி அமைதியாக படுத்து கொண்டாள். இப்போதெல்லாம் குழலி மிகவும் அமைதியாக இருப்பது போலவே நிலவனுக்கு தோன்றியது. பேச்சுவாக்கில் இப்போது சேரன் கம்பெனிகளை பார்த்து கொள்வதும் அவர் தனக்கு தொழில் பற்றி சொல்லிக் கொடுப்பதையும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தான். உங்க அண்ணா சேரன் ரொம்ப கிரேட் தெரியுமா?
கிராமத்துல அவ்வளவு அருமையா விவசாயம் பண்றாரு. ஒரு டைம் கார் ரிப்பேர்னு சொல்லும்போது அவ்வளவு சூப்பரா கொஞ்ச நேரத்திலே சரி பண்ணி கொடுத்துட்டாரு. எங்கன்னா கம்பெனி ஓனர்னு தான் பேரு. எனக்கு அந்த தொழிலை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா உங்க அண்ணா போன கொஞ்ச நாள்லயே கோவிந்தன் பெரியப்பா செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு அந்த தொழிலையும் அவரை விட சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. கம்பெனி விஷயத்துல இப்ப உங்க அண்ணன் தான் எனக்கு ஆஸ்தான குருனா பாத்துக்கோயேன். இந்த ஒரு வருஷத்துல தொழில நல்ல லாபம் பார்த்ததும் இல்லாம இன்னொரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கூட போட்டிருக்காரு. அவர் இங்கேயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவரை பார்ட்னரா கூட சேர்த்துக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துல எல்லாருமே விவசாயத்தை தானே உயிர் மூச்சா நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க அண்ணா கிராமத்தை விட்டு வர வாய்ப்பு இல்ல. பேசாம உன்கிட்ட அந்த கம்பெனி பொறுப்பை கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். எப்படியும் உங்க அண்ணனுக்கு இருக்கிற அதே ஆளுமை, அழுத்தம், புத்தி கூர்மைன்னு எல்லாமே உங்ககிட்டயும் இருக்கு. நானும் தான் வேலையை விட்டுட்டேன். இனிமே ஐடி கம்பெனிய நான் பாத்துக்கிறேன். நீ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிய பாத்துக்கோ என சொல்ல குழலி ஒன்றும் சொல்லாமல் அவனை அமைதியாக பார்த்திருந்தாள். என்ன மேகா, என்னைய பாக்குற? உனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்லையா? "நா- ந- நான் நான் எனக்கு உடம்பு என அவள் திக்கி திணறினாள். பேச்சு சரியாக வரவில்லை, அதற்காக பேசவே முடியாது என்று கிடையாது. முடிந்தவரை திக்கி திணறி பேசிக் கொண்டிருந்தாள். புரியுது மேகா. அதுக்காக எவ்வளவு நாள் நீ வீட்ல இருக்க முடியும்? உனக்கும் வெளியில போயிட்டு வந்தா தானே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இப்போதைக்கு உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். கொஞ்ச நாள் வீல் சேர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்படி வெளியில போனாதான் உனக்கும் கண்ட நினைப்பையும் விட்டுட்டு தொழில்ல கான்சென்ட்ரேட் பண்ணி உன் நினைப்ப வேற இடத்துல திசை திருப்ப முடியும். அப்புறம் தன்னால உன் உடம்பு வேகமா குணமாயிடும் என சொல்ல அவன் எதை சொல்ல வருகிறான் என புரிந்ததும் குழலி முகம் மாறினாள். வேண்டாம் மேகா, நீ மறுபடியும் பழச நினைக்காத. பாதிக்கப்பட்ட ரோஜா கூட அதுல இருந்து வெளியே வந்து அவ வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. உன்னையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன் குடும்பத்தை நினைச்சு பாரு. அவங்களுக்காகவாவது நீ சீக்கிரமா குணமாகணும். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள், "அ- அண்ணா அண்ணா மேரேஜ் என சொல்ல அதை புரிந்து கொண்டவன் இல்லை என்னும் விதமாக தலையாட்டினான். உனக்கு சரியாகிற வர மேரேஜ் வேண்டாம்னு தள்ளி போட்டுட்டாங்க என சொல்ல அவள் வேதனையாக முகத்தை சுருக்கினாள். பெரியப்பா பெரியப்பாட்ட பேசணும் என சொல்ல அவள் இந்த திருமணத்தை பற்றி பேச நினைக்கிறாள் என புரிந்து கொண்டவன், இன்னும் 2 டேஸ்ல உன்னை பார்க்க வர்றதா சொல்லியிருக்காங்க மேகா. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. வரட்டும், நேர்லயே பேசிக்கலாம் என சொல்ல ம் என தலையசைத்தாள். அதன் பிறகு 2 நாட்களில் வந்த சிதம்பரத்திடம் சேரன் திருமணத்தையும் குமரன் திருமணத்தையும் இதற்கு மேலும் தள்ளி போட வேண்டாம் என நிலவன் சொல்ல அவர் யோசனையோடு அமர்ந்திருந்தார். வீல் சேரின் உதவியோடு அவர் அருகில் வந்து அவர் கைகளை பிடித்து கொண்ட குழலி, என்னால என்னால தள்ளி போட வேண்டாம் வேண்டாம் பெரியப்பா, கல்யாணம் நடக்கட்டும் ப்ளீஸ் என சொல்ல அவள் கோர்வையாக சொல்ல முடியாமல் தவித்ததை புரிந்து கொண்டவர் கண்கள் கலங்க ஆதூரமாக அவள் தலையை வருடி கொடுத்தார். நீ சொல்லி நான் எது வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் கண்ணம்மா. கண்டிப்பா உன் ஆசைப்படியே உங்க 2 அண்ணனுங்க கண்ணாலத்தை நடத்திடுவோம் என புன்னகைத்தார். நிலவன் அந்த சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டு, என்ன பெரிய மாமா, 2 பேரும் சோக கீதம் வாசிக்கிறீங்க? அவ சொல்லி நீங்க எதுவுமே வேண்டாம்னு சொன்னது இல்லையா? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருந்தா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க தானே? கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம தானே ஒத்துக்கிட்டீங்க என சிரிப்புடன் கேட்டான். அதே சிரிப்போடு அவனை பார்த்தவர், நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்க்குற பொண்ணு தம்பியே, அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எப்போ அந்த காளைங்கிட்ட இருந்து அவ உசுர பத்தி கூட யோசிக்காம உங்களை காப்பாத்த நினைச்சாலோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, என் ஆத்தாவுக்கும் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் குலதெய்வ கோயிலுக்கு போய் சோழி போட்டு பார்த்தோம். அப்பவே உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு பூசாரி சொல்லிட்டாரு.
என்ன ஒண்ணு, அதுல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம்தான் அந்த கதிருக்கு சினிமாவுல மோகம்னு தெரிய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி மூலமா அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பை வர வச்சதே நான் தான். எப்படியும் அவன் கிளம்பி போயிடுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படியே இல்லைனாலும் தா இருக்காங்களே கூட்டு களவாளிங்க, இந்த அண்ணனும் தங்கச்சியும், இதுங்க தான் ஆளுக்கு ஒரு பிளான் போட்டுச்சுங்களே. அது இந்த சில்வண்டுகளுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்பவே இதுங்க ரெண்டையும் கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் இந்த ஊரோட தலைமை பொறுப்புல இருக்கிறவன். எனக்கு தெரியாம போயிடுமா? இவ கடத்த பிளான் போட்டதும் தெரியும், அவன் காரை அனுப்பி வச்சதும் தெரியும். எல்லாமே என் கட்டுப்பாட்டுல தான் நடந்துச்சு என சொல்லி சிரிக்க வீட்டில் இருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் பிளஸ் அதிர்ச்சி. அதிலும் குழலி முகத்திலும் சேரன் முகத்திலும் டன் டன்னாய் அசடு வணிந்தது. அதை பார்த்ததும் எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டது. நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த துன்பம் விடை பெற்றதாலோ என்னவோ எல்லோருடனும் மனம் விட்டு சிரிக்க முடிந்தது. பாருண்ணா, பெரியப்பா நம்ம நம்மள என குழலி சொல்ல வருவதை புரிந்து கொண்ட சேரன், ஆமா குழலி, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பெரியப்பா எவ்வளவு பில்டப் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா? முன்னாலேயே மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க இவரால தான் செய்ய முடியும் என கேலி செய்தான். வேற என்னடாப்பா பண்றது? நான் மட்டும் குழலி மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டா போதுமா? எனக்கு தம்பிங்கன்னு 4 பேர் இருக்கானுங்க, அவன்களும் ஒத்து வரணுமே. இதுல பொண்ணு கொடுத்த மாப்பிள்ள 2 பேர் வேற ஏற்கனவே இவரை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் நான் போய் தைரியமா இவர் தான் குழலிக்கு மாப்பிள்ளன்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அம்மாவை பேச வச்சு எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கினேன் என புன்னகையோடு நினைவு கூர்ந்தார். குழலி நாச்சியாரை முறைக்க, என்னடி பாக்குற, உன் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரியும்ல, நீ என்னமா நாடகம் நடிச்ச, அதனாலதான் நானும் தெரியாத மாதிரியே உன்கிட்ட ஆக்கிட்டு கொடுத்தேன். எனக்கும் உன் மனசுல இருக்கிறது தெரியும். என்ன ஒண்ணு, நீ பார்த்ததுல இருந்து காதலிச்சிருப்பேன்னு தான் நான் எதிர்பார்க்கல. அப்படி என்னடி இவங்கிட்ட இருக்கு? இந்த அம்மாஞ்சிய உனக்கு எப்படி பிடிச்சதுன்னே எனக்கு தெரியலடி என மறுபடி நிலவனை கேலி செய்ய ஆரம்பித்தார். கிழவி, உன் இன்டர்வியூவை நிப்பாட்டு. ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயாச்சு. எங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்படியே பேசி அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டு போயிடாத. முதல்ல இந்த கிழவிக்கிட்ட இருந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுமேகா என நாச்சியாரை முறைத்து கொண்டே நிலவன் சொல்ல, குழலி மட்டுமல்லாமல் எல்லோருமே சிரிக்க ஆரம்பித்தனர். இது போல கலகலப்பான பேச்சும் சிரிப்பும் கேட்டு வெகு காலம் ஆகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு கிட்டத்தட்ட 1 வருடத்தை தொட்டிருந்தது. நிலவனுக்கும் குழலிக்கும் 2வது கல்யாண நாள் கூட நெருங்கிவிட்டிருந்தது. அதை அவளோடு சேர்ந்து இருவருக்குமான பிரத்யேகமான பார்ட்டியாக கொண்டாட வேண்டும் என நிலவனுக்கு ஆசை. பீச் ரிசார்ட்டை புக் செய்து பீச்சில் கேண்டல் லைட் டின்னர் புக் செய்ய போவதாக ஆர்வமுடன் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் குழலி யாரிடமும் எந்த பிரச்சனையும் செய்வதில்லை என்பதால் சேரனோடு அடிக்கடி தொழிலை பார்க்க கம்பெனிக்கு சென்று வர ஆரம்பித்தான். அதோடு ஐடி கம்பெனிகளில் பலவிதமான மாற்றங்களை செய்திருக்க இப்போது அங்கே 50க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அதையும் சென்று அடிக்கடி பார்த்து வந்தான். அன்று குழலியை பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு எல்லோரிடமும் அவளை பார்த்து கொள்ள சொல்லி 1 முறைக்கு 2 முறையாக சொல்லிவிட்டு வெளியில் சென்றிருந்தான். விஷ்ணுவுக்கு போன் செய்தவன் நேராக சென்றது தங்கள் தொழிற்சாலையில் குடோனுக்கு பக்கத்தில் புழங்கப்படாமல் இருக்கும் அந்த கட்டிடத்தின் பேஸ்மெண்ட்டுக்கு தான். நிலவன் போன போது விஷ்ணுவும் ராமும் வந்து காத்திருக்க அவனோடு சேர்ந்து மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் போவதற்கு முன்னாலேயே அங்கே சேரனும் குமரனும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். நிலவன் உள்ளே சென்றதும் தன் முன்னால் இருந்த அந்த 5வரையும் ஒரு கோணல் பார்வை பார்த்தான். எல்லோருமே சேரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தலையை தொங்க போட்டு கொண்டு இன்றோ நாளையோ எனும் நிலையில் உயிரை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பின்னே இருக்காதா? கிட்டத்தட்ட 1 வருடமாக இவர்களிடம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களே. இதுவரை அவர்கள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். 1 வருடமாக அவர்கள் படும்பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல.
குழலி மருத்துவமனையில் இருக்கும்போதே அவள் நிலைக்கு காரணமானவர்களை சும்மா விடக்கூடாது என நிலவன் அப்போதே அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்வது என துணிந்து விட்டான். இத்தனை தூரம் தன் உயிரானவளை கஷ்டப்படுத்தியவர்களை உடனே கொல்ல அவனுக்கு மனசு வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கதறடித்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து கொண்டான். அதே எண்ணத்துடன் இருந்த குழலியின் அண்ணன்கள் எல்லோருக்கும் நிலவன் அவர்கள் ஐவரையும் தூக்கியதுமே விஷயம் தெரிந்துவிட்டது. அதன் பிறகு நிலவனோடு சேர்ந்து இங்கே கொண்டு வந்து வைத்து சிறப்பான கவனிப்பு செய்ய எல்லோருமே உதவி செய்தார்கள். முதலில் நிலவனுக்கு இருந்த கோபத்தில் அவர்கள் எல்லோரையும் வெளுத்து வாங்கி எழ முடியாமல் ரத்தம் வரும் அளவுக்கு அடித்து போட்டான். அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தது குமரன்தான். நன்றாக அவர்கள் உடல் நலம் தேறி வரும் வரை காத்திருப்பவர்கள் மீண்டும் அவர்கள் தேறியதும் அவர்கள் மேல் யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ அந்த நபர்கள் அவர்களை சுழற்சி முறையில் பந்தாடி கொண்டிருந்தார்கள். குழலிக்கு 8 அண்ணன்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்கள். அவர்கள் அடியும் அப்படித்தான் இருக்கும். அவர்களிடம் மாட்டிக்கொண்டு அந்த ஐவரும் நரக வேதனையை அனுபவித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் வழி தெரியாமல் இருப்பதற்கு குமரன் அவர்களுக்கு ஊசியை போட்டுவிட அடி வாங்கும் வரை அவர்கள் கத்தாமல் எல்லா அடியையும் வாங்கி கொண்டார்கள். அந்த மருந்தின் வீரியம் குறையும் போது வலி உயிரை கொன்றுவிடும். அதன் பிறகு உயிர் பிரியும் போது வரும் மரண ஓலத்தை வெளியிடுவார்கள். அதை கேட்கும் யாருக்குமே அவர்கள் மேல் இரக்கம் தோன்றாமல் இன்னும் இன்னும் அவர்களை துடிக்க வைக்க வேண்டும் என்ற வெறிதான் அதிகரிக்கும். பார்த்து பார்த்து வளர்த்த தங்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை சாதாரணமாக கொல்ல யாருக்குமே மனசு வரவில்லை. குழலி பேச்சு மூச்சின்றி இல்லாமல் கிடக்கும் நிலையை பார்க்கும் போதெல்லாம் வெறி வந்து இவர்களைத்தான் அடித்து நொறுக்குவார்கள். அதிலும் கடைசியாக குழலி தன் உடைகளை கிழித்து எறிந்து ஆவேசமாக கூச்சலிட்டதை பார்த்து குமரனுக்கு எங்கிருந்ததான் அவ்வளவு கோபம் வந்ததோ எல்லோரையும் புரட்டி எடுத்து விட்டான். அண்ணன்களுக்குள் கொஞ்சமாக கோபம் வரும் குமரனுக்கே அத்தனை ஆத்திரம் வந்ததென்றால் மற்றவர்களை சொல்லவும் வேண்டுமா? எல்லோரும் தஞ்சையில் இருந்தாலும் குழலியை பார்க்க வரும்போதெல்லாம் இங்கே வந்து மறக்காமல் இவர்களுக்கான ட்ரீட்மெண்டை செய்துவிட்டு தான் ஊருக்கு கிளம்பி போவார்கள். இவர்களுக்கெல்லாம் உணவும் அரை ரொட்டி, கால் ரொட்டி, கொஞ்சமாக தண்ணீர் என அரை உயிராகத்தான் விட்டு வைத்திருந்தார்கள். இப்போது குழலி எழுந்ததும் இன்னும் அவர்கள் உணவை குறைத்து புழு வைத்த ரொட்டிகளையும் குடிக்கவென்று தண்ணீருக்கு பதிலாக மாட்டு கோமியத்தையும் கொடுத்தார்கள். பசி மயக்கத்தில் எதையும் உணரும் எண்ணம் கூட இல்லாமல் அதை கூட பரபரவென சாப்பிட்டவர்களை பார்த்து எல்லோரும் ஒருவித குரூரத்தோடு சிரித்து கொண்டார்கள். ஏன் மாப்பிள்ள, எப்பவும் கோமியம் கொடுக்கறது இவனுங்களுக்கு அதே எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு போல. பேசாம அடுத்த தடவை கழுது கோமியத்தை கொடுத்து பார்த்தா என்ன என சேரன் கிண்டலாக கேட்டான். சேரன் சார், நீங்க இப்ப எது கொடுத்தாலும் இவனுங்க குடிக்கிற நிலைமையில தான் இருக்கானுங்க. எது என்னன்னு பிரிச்சு பாக்குற சொரண கூட அவனுங்களுக்கு இப்ப இல்ல என விஷ்ணு ஏளனமாய் சொன்னான். ஆமா மச்சான், அது சரி. இவனுங்களோட அப்பனுங்க இவனுங்களை தேடிக்கிட்டு ரொம்ப தீவிரமா சுத்துறதா சொன்னாங்களாமே, நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுங்களே பொறுக்கிங்க, இவனுங்க அப்பனுங்க மட்டும் எப்படி இருப்பானுங்க? எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு செட்டப்பு, அதுக்கு ஒரு பிள்ளைன்னு இவனுங்களை தாண்டி இன்னும் பல பிள்ளைங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவனுங்க போனா என்ன, வாரிசுக்குன்னு வேற பிள்ளை இருக்குன்னு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டானுங்க. இந்த அஜித்தோட அப்பந்தான் இன்னும் இவனை தேடுறத நிறுத்தல. இவன் பேர்ல நிறைய பிளாக் மணி போட்டு வச்சிருக்கான் போல. இவன் இல்லைன்னா வெளிநாட்டு பேங்க்ல அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்களாம், அவனுங்களே வச்சுக்குவாங்களாமே. அதுக்காக தான் தேடிட்டு இருக்கான் என சேரன் தனக்கு தெரிந்த தகவலை சொன்னான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே குமரன் ஒரு மருந்து பாட்டிலில் இருந்து மருந்தை ஊசியில் ஏற்றி ஒவ்வொருவருக்கும் போட்டு கொண்டிருந்தான். அப்படின்னா அஜித்தை மட்டும் உடனே சாக விடக்கூடாது, அப்புறம் டிஸ்போஸ் பண்றதுக்கு நமக்கு ப்ராப்ளம் வரும். ஒவ்வொருத்தனையா ஆசை தீர வச்சு பொறுமையா டிஸ்போஸ் பண்ணலாம். அஜித்தை மட்டும் லாஸ்ட் டார்கெட்டா வச்சுப்போம் என ராமும் அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டே சொன்னான். அஜித் நம்ம டார்கெட் இல்ல ராம், அவன் என் மேகா கையால தான் சாகணும். அவளுக்கு அப்படி ஆனப்பவே இவனுங்களை எல்லாரையும் கொண்டு இருப்பேன். ஈஸியா செத்து போனா மத்தவங்களோட வலி இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க வைக்கிறேன்.
மேகா முழுசா நடந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அவ கையால இவன் செத்தாதான் நடக்கும். நமக்குதான் இன்னும் 4 பேர் இருக்கானுங்களே, ஆசை தீர அவனுங்க கதைய முடிப்போம் என சொன்ன நிலவனின் கண்களில் மருந்துக்கும் இரக்கமில்லை. சரி, எல்லாரும் ஒன்னா ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வேண்டாம். யாருக்காவது சந்தேகம் வந்தா பிரச்சனை ஆகிடும். ஒவ்வொருத்தரா இங்கிருந்து வெளியில போகலாம். நாங்க 3 பேரும் வந்தது போலவே ஒன்னா வெளியில போறோம். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க என சொன்ன நிலவன் வெளியே செல்ல திரும்ப என்ன நினைத்தானோ மீண்டும் வந்து அஜித் அமர்ந்திருந்த சேரோடு சேர்த்து ஓங்கி ஒரு உதைவிட அவனோ தள்ளி கொண்டு போய் விழுந்தான். மாப்பிள, நைஸ் கிக் என குமரன் சிரிக்க நிலவனும் சிறு புன்னகையோடு கிளம்பி போனான். அவன் கண்களில் அவ்வளவு நேரம் இருந்த வன்மம் வெறி எல்லாம் குறைந்து இப்போது சாதாரணமாகவே மாறிவிட்டிருந்தது. எப்போதெல்லாம் அவனுக்கு மன அழுத்தம் அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் குழலியை யாரிடமாவது ஒப்படைத்துவிட்டு இங்கு வந்து இவர்களைத்தான் வழி தீரும் வரை அடித்து புரட்டி எடுப்பான். கொஞ்ச நாட்களாக குழலியை விட்டுவிட்டு வர முடியாமல் இருந்தவன் இன்றுதான் வெகு நாட்களுக்கு பிறகு ஆசை தீர அவர்கள் படும் துன்பத்தை பார்க்க வந்திருந்தான். வீட்டிற்கு வந்த நிலவனுக்கு எப்போதும் போல பழைய குறும்பும் முகமும் மீண்டிருக்க புன்னகையோடு உள்ளே வந்தான். அத்தியாயம் 54. குழலி தூங்கிக் கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே வந்த குமரன், மாப்பிள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என பதற்றத்துடன் அழைத்தான். அவனும் குழலியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, வாங்க வெளியில போய் பேசலாம் என அழைத்து சென்றான். என்ன மச்சான், என்ன ஆச்சு? அசோகன் போன் பண்ணார் மாப்பிள. அஜித்தோட அப்பா அவனை வலை வீசி தேடுறானா. நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொன்னார். நம்ம மேல அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லையா. நாம தான் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலையே. அதோட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே அவனோட அப்பாவுக்கு தெரியாது. அஜித்தை ஜெயில வச்சது வேற கேஸ்ல. பெயில்ல எடுத்ததும் நாம அவனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால தெரிய வாய்ப்பில்லை. எதுக்கும் அவரை வாட்ச் பண்ண ஒரு ஆளை போட்டுடலாம் மச்சான். ரொம்பவும் வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்கிறதா தான் போன தடவையே எனக்கு நியூஸ் கிடைச்சது. அஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் காலி ஆயிட்டானுங்க. இப்போ அவங்களோட பாடி கிடைச்சதுன்னா அஜித்துக்கும் ஆபத்துன்னு அவருக்கு டவுட் வந்துடாதா? முதல்ல கிடைச்சது அவங்க பாடி தானு கண்டுபிடிக்கணுமே மச்சான். அட்டையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சு தானே அந்த காட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்கோம். காட்டுக்குள்ள இருக்கிற நாய் நரி எல்லாம் தின்னது போக மிச்சம் மீதி இருக்கிறத பொறுக்கி எடுத்து அவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மற்றவங்க கதையும் முடிஞ்சிடும். ரிஸ்க் இல்லாம நான் சொன்ன மாதிரி அந்த காட்டுக்குள்ளேயே அவனுங்களை புதைச்சிருக்கலாம் தானே. அவனுங்க மேல இருக்கிற வெறிக்கு அவனுங்களுக்கான சாவை மட்டும் இல்ல, சாவுக்கு பிறகு கூட அவனுங்களை நல்ல முறையில அடக்கம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை மச்சான். எனக்கும் புரியுது, ரிஸ்க் தான். ஆனா நம்ம மாட்டிக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா தெரிஞ்ச பிறகுதான் அந்த முடிவு எடுத்தேன். எதுக்கும் அவங்க பாடி என்ன ஆச்சுன்னு ஒரு முறை பார்த்துட்டு வர சொல்லலாமாப்ல. ஒருவேளை எலும்பு கிடைச்சாலும் கூட ஆசிட்ல முக்கி அதை கரைச்சிடலாம். எலும்பு கூட கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது மச்சான். சரி, நான் பார்க்க சொல்றேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அசோகன் நமக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாரே, அவருக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுத்து விட்டுடலாமா மாப்பிள்ள? எனக்கும் தோணுச்சு மச்சான். போன தடவையே நான் கேட்டுட்டேன். அவர் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார். குழலி மேல அவருக்கு இருந்தது சின்ன ஈகோ ப்ராப்ளம் தான். ஆனா அதையும் அவளை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் மறந்துட்டு நமக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. ரொம்ப தைரியமான பொண்ணு சார். அந்த நேரத்திலயும் வீடியோவோ உடைச்சு போட்டிருக்காங்க. அவங்க ஹெல்த் மட்டும் நல்லா இருந்திருந்தா அவங்களால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அவங்களே அந்த பொறுக்கிகளை எல்லாம் பந்தாடி இருப்பாங்கன்னு ரொம்ப பெருமையா சொன்னார். எந்த தைரியத்தை பார்த்து அவருக்கு கோபம் வந்துச்சோ இப்போ அதே தைரியத்தை பார்த்து அவர் பெருமைப்படுறார். நான் கூட முதல்ல அவரை பார்த்து தப்பா தான் நினைச்சேன் மாப்பிள்ள. நானும் கூட தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் பயந்த மச்சான். அவரும் நேர்மையான போலீஸ்காரர் கிடையாது போல. அவருக்கும் லஞ்சம் வாங்குறது, தப்பு செய்யறது எல்லா பழக்கமும் இருக்கு. என்ன கொஞ்சமே கொஞ்சம் நியாயமாவும் நடந்துக்கிறார். அப்புறம் மாப்பிள்ள, குழலிகிட்ட மெதுவா விஷயத்தை எடுத்து சொல்லி அவளை தயார்படுத்துங்க. ரொம்ப நாள் அந்த அஜித்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது என குமரன் சொல்ல நிலவனும் தலையாட்டியபடி யோசனையோடு நின்றான். சேரனுக்கும் குமரனுக்கும் திருமண வேலைகள் தொடங்கிவிட்டது. இப்போதுதான் இரு ஜோடிகளும் மனம் விட்டு பேசிக்கொள்ள தொடங்கியிருந்தனர். கண்மணிக்கு அவன் மீது நேசம் இருந்தாலும் குழலியின் நிலையை நினைத்து அவனிடம் பேச முயற்சிக்கவில்லை. ஹேமாவும் கூட அப்படித்தான்.
கிராமத்திலேயே திருமணம் நடைபெறுவதாக இருந்ததால் எல்லோரும் 15 நாட்களுக்கு முன்னதாக ஊருக்கு செல்ல வேண்டும் என முடிவானது. அதற்குள்ளாக அஜித் மற்றும் மீதம் இருந்த 2 பேரின் கதையை முடிக்க நினைத்தார்கள். குழலியின் மற்ற அண்ணன்களிடம் அதை பற்றி தெரிவித்துவிட்டு அவர்களின் கதை முடிந்ததும் ஊருக்கே விருந்து வைக்க வேண்டும் என சந்தோஷமாக சொல்லிக் கொண்டார்கள். குழலியை அஜித்திடம் அழைத்து செல்லும் முன் அவள் மனநிலையும் உடல்நிலையும் எப்படி இருக்கிறது என தெரிந்து கொள்வதற்காக நிலவன் டாக்டரிடம் அழைத்து சென்றான். வெகு நேரம் பேசிவிட்டு வந்தவன் முகத்தில் என்ன இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் குழலி பலவித யோசனைகளில் ஆழ்ந்திருந்தாள். அவன் ஏதோ மருந்து வாங்கவென்று போன சமயத்தில் அவள் அனுமதி பெற்று டாக்டரின் அறைக்குள் நுழைய அவரிடம் பேசிவிட்டு வந்தவள் முகம் இறுகி போயிருந்தது. அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது குழலியின் அப்பா, பெரியப்பாக்கள், சித்தப்பா எல்லோரும் வந்திருந்தார்கள். இருவரும் உள்ளே வந்ததும் புன்னகையோடு வரவேற்றார்கள். குழலியிடம் நலம் விசாரித்தார்கள். அப்புறம் மாப்பிள்ள, 2 பசங்களுக்கும் கல்யாணத்தை 3 மாசம் தள்ளி வர்ற நாள்ல தான் வச்சிருக்கோம். சேரன் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கிறதுனால 2 மாசம் தள்ளி வைக்க சொன்னாங்க. குமரனுக்கு முதல்ல பண்ணிடுவோம்னு நினைச்சோம். ஆனா அவன் அண்ணன் கல்யாணத்தோட சேர்த்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டான். அதனாலதான் 2 கல்யாணத்தையும் 3 மாசம் தள்ளி வச்சிருக்கோம் என சிதம்பரம் சொல்லி கொண்டிருந்தார். பரவாயில்ல பெரிய மாமா, பொறுமையா வேலை பார்த்தா நல்ல பிரம்மாண்டமா செய்யலாம். இந்த தலைமுறையில இவங்க 2 பேருக்கு தான் கடைசியா கல்யாணம் நடக்க போகுது. அதனால பிரமாதமா செய்யணும். ஆமா மாப்பிள்ள, நாங்களும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட குழலி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காளே, அதனால குல தெய்வத்துக்கு சிறப்பா ஒரு பூஜை பண்ணிடலாம்னு இருக்கோம். நீங்களும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்க வந்துட்டா வேலையெல்லாம் சுலபமா இருக்கும். நான் வர்றது கஷ்டம்தான் மாமா. இப்போ கம்பெனி பொறுப்பையெல்லாம் நான் தானே பாக்குறேன். மச்சானுக்கு கல்யாணம்னா அவரையும் இனி இங்க தங்க வைக்க முடியாது, ஊருக்கு அனுப்பியாகணும். 2 கம்பெனி பொறுப்பையும் பாக்குறதுனா கண்டிப்பா என்னால ஒரு மாசம் முன்னால வர முடியாது. முடிஞ்ச வர 10 நாள் முன்னாலேயே வர பாக்குறேன் என நிலவன் அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னான். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? சரி, உங்க வேலை எனக்கும் புரியுது. அப்படின்னா குழலிய மட்டுமாவது ஒரு மாசம் முன்னாடியே அனுப்பி வைங்க. அங்க வீட்டுல எல்லாம் இவ கூடவே இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க என சொல்ல நிலவன் தயக்கத்துடன் குழலியை பார்த்தான். அவ இல்லாம எப்படி மாமா? எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி, அதுதான் 2 மாசம் இருக்கே, அந்த சமயம் பார்த்துப்போம் என நிலவன் தற்சமயம் அவரை சமாளித்து வைத்தான். அன்று இரவு உணவு முடிந்ததும் குழலியை தேடிக்கொண்டு நிலவன் வந்தான். மிகா, நமக்கு கல்யாண நாள் வருதல்ல, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு. தோட்டத்தில் வீல் சேரில் அமர்ந்து எங்கோ விரித்தபடி இருந்த குழலியிடம் நிலவன் அப்படி கேட்க அவளோ அவனை திரும்பி தீர்க்கமாய் பார்த்து, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா என கேட்டாள். தர்றேன் மெகா டார்லிங், உனக்கு இல்லாததா? ஆனா அதுக்கு முன்னால உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அத பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேளு, ஓகேவா என புன்னகையோடு கேட்க அவளும் பெருமூச்சுடன் தலையாட்டினாள். அவர்கள் திருமண நாளுக்கு 1 வாரம் இருந்த நிலையில் குழலியை கிளப்பி வெளியே அழைத்து சென்றவன், மிகா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன் என மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தான். முதலில் சாதாரணமாக நினைத்த குழலியும் அவன் திரும்ப திரும்ப சொன்னதை கேட்டதும் ஏதோ இருக்கிறது என புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். குழலியால் இன்னும் நடக்க முடியவில்லை. குறைந்தது 6 மாதமாகும் என டாக்டர் சொல்லி இருந்தார். அவளை தூக்கி கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவர்கள் கம்பெனி குடோன் இருக்கும் பகுதிக்கு வர ஏற்கனவே விஷ்ணுவும் ராமும் வந்து காத்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னதாக எப்போதும் போல சேரனும் குமரனும் அந்த பேஸ்மெண்டில் இருந்தார்கள். என்ன எல்லோரும் இங்கு இருக்கிறார்கள் என யோசனையோடு இருந்தவள் அங்கே இருந்த அஜித்தையும் அவன் நண்பர்களையும் அவர்களது நிலையும் பார்த்து உச்சபட்ச அதிர்ச்சியில் உறைந்து போனாள். குழலியை அங்கிருந்த சேரில் அமர வைக்க அவள் கைகள் மெல்ல நடுக்கம் கண்டது. அவளது கைகளை அழுத்தி பிடித்த நிலவன், ஒன்னும் இல்ல மேகாமா, நான் இருக்க, எப்பவும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது என தைரியம் சொன்னான். குழலியின் அருகில் வந்த குமரன், நாங்கெல்லாம் உனக்கு அண்ணன்களா இருந்தோம், உன்னை அந்த நிலைமையில விட்டதை நினைச்சு இப்பவும் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு.
ஆனா இப்படி ஒருத்தன் இருக்கான்னு ஒரே ஒரு க்ளூ கிடைச்சிருந்தாலும் போதும், அப்பவே அவனை விட்டு வச்சிருக்க மாட்டோம். முகி மாப்பிள ஆரம்பத்திலேயே இவனை பத்தி சரியா தான் கணிச்சிருக்கார். அதனாலதான் உன்னை கண்டிச்சும் இருந்திருக்கார். இவனுக்கு பேல் கிடைச்சு வெளியில வந்ததும் நாங்க தூக்கலாம்னு இருக்க, அதுக்கு முன்னால அவரே தூக்கிட்டார். உன் கையில தான் இவன் சாகணும்னு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தோம். இதுக்கு மேலயும் இவனை வச்சு அழகு பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. கிட்டத்தட்ட 1 வருஷமா ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கோம்னு நினைக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டோம். இப்போ இவன் சாக வேண்டிய தருணம். அதனாலதான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னோம். இதுல இவன் துடி துடிச்சு சாகுற மாதிரி இவனுக்கு தேவையான அளவு மருந்து ஏத்திருக்கேன். இந்த ஊசிய அவன் கையில போட்டு விடு. நீ மட்டும் நல்லா இருந்தா இரும்பு கம்பிய உன் கையில கொடுத்து இவனை அடிச்சு கொல்லுன்னு சொல்லியிருப்போம். அதுக்காக இவன் வலிக்காம சாகிறத அனுமதிக்க முடியுமா? அதனால அதுக்கு தேவையான ஊசி இதுதான் என அவள் கைகளில் அந்த சிரஞ்சை திணிக்க, அதை கைகளில் வாங்கி கொண்டவள் நடுங்கும் உடலோடு நிலவனை திரும்பி பார்த்தாள். பயப்படாத மேகாமா என்றவன் அவள் கைகளை பிடித்து அஜித்திடம் கொண்டு செல்ல, நகர முடியாமல் கிடந்த அந்த நிலையிலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு அவன் மெலிதாக அசைந்தான். அவனை இறுக்கி பிடித்த மற்ற நால்வரும் குழலியை ஊக்குவித்தனர். அவளும் நிலவன் கைகளில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு கண்களில் வெறியுடன் அவன் கைகளில் அந்த ஊசியை ஓங்கி குத்தினாள். அதிலிருந்த மருந்து உள்ளே சென்றதும் சற்று நேரத்திலேயே அவன் வழியில் மரண ஓலமிட ஆரம்பித்தான். அஜித்துக்கு போட்டது போலவே அவன் நண்பர்களுக்கும் ஊசி போட்டுவிட, மூவரும் அலறிய அலறலில் குழலிக்கு மயக்கமே வரும் போல இருந்தது. அவள் முகம் மாறியதை தெரிந்து கொண்டதும் நிலவன் மற்றவர்களுக்கு கண்ணை காட்டிவிட்டு குழலியை தூக்கி கொண்டு அங்கிருந்து வெளியேறி வந்து விட்டான். வீட்டிற்கு வரும் வரை குழலியின் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. அறைக்குள் நுழைந்ததுமே குழலியை சமாதானப்படுத்த பார்க்க, அவளோ நிலவனை கட்டி கொண்டு அழுது தீர்த்தாள். அவளுக்கு எந்த சமாதானமான வார்த்தைகளும் சொல்லாமல் அவள் தலையை ஆறுதலாக வருடிக்கொண்டே இருக்க, சற்று நேரம் வரை அழுது ஓய்ந்தவள் பிறகு அப்படியே கண்ணயர்ந்தாள். அந்த வாரம் ஜவுளி எடுக்கவென்று குழலியின் மொத்த குடும்பமே வந்து இறங்கி இருந்தது. ஜவுளி எடுப்பது ஒரு சாக்கு என்றாலும் எல்லோருக்கும் குழலியை பார்க்க வேண்டும் போல இருக்க, இதை காரணமாக வைத்து வந்து விட்டார்கள். மாற்றி மாற்றி குழலியை கையில் வைத்து தாங்காத குறையாக கவனித்து கொண்டார்கள். அவளும் அவர்களோடு பழையபடி இன்முகத்தோடு பேச ஆரம்பித்தாள். பிள்ளைகளும் இப்பொழுதுதான் தைரியமாக அவளிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசினார்கள். முன்பெல்லாம் அத்தை அத்தை என்று அவள் பின்னாலேயே திரிந்தவர்கள் இப்போது தயங்கி தயங்கி பேசுவதை பார்க்க அவளுக்கு மனம் வலிக்கத்தான் செய்தது. 2 நாட்கள் வரை ஊர்க்கதைகள் எல்லாம் பேசிவிட்டு 3ஆம் நாள்தான் ஜவுளி எடுக்க கடைக்கு சென்றார்கள். பெண்கள் எல்லோருக்குமே பட்டுப்புடவைகள் எடுக்க, குழலியும் அவளுக்கு பிடித்த மாதிரியான புடவையை தேர்ந்தெடுத்தாள். யாருக்கும் தெரியாமல் நிலவனும் தங்கள் திருமண நாளுக்கு அவளுக்கு ஒரு புடவையை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டான். குழலி பெரும்பாலும் வெளியிடங்களுக்கு செல்வதில்லை. வீல் சேரிலேயே செல்லும் போது எல்லோரும் அவளை பரிதாப பார்வை பார்ப்பதால் வீட்டிலேயே இருந்து கொள்வாள். இப்போது குடும்பமே ஜவுளி கடைக்கு வந்திருந்ததால் அவளும் கிளம்பி வந்திருந்தாள். ஆனால் நிலவன் அவளை காதலோடு கைகளில் ஏந்தி கொண்டு வந்ததை பார்க்கும் யாராக இருந்தாலும் அவளுக்கு குறை இருக்கிறது என்பதை மறந்து இருவரின் காதலைத்தான் பார்த்து பூரித்து போவார்கள். ஒரு சிலர் அவர்களை பொறாமையோடும் நோக்கி கொண்டிருந்தார்கள். அடுத்த 2 நாட்களில் குழலியின் குடும்பம் ஊருக்கு கிளம்பி போனது. நாளை மறுநாள் அவர்களின் திருமண நாள் என்ற நிலையில் எல்லோரையும் தங்க வைக்கலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அன்றைய நாள் குழலியும் அவனும் தனியாக நேரம் செலவிட வேண்டும் என்று நினைத்ததால் அவர்களிடம் தன் எண்ணத்தை சொல்லிவிட்டான். அவர்களும் அவனை புரிந்து கொண்டு புன்னகையோடு தான் கிளம்பி போனார்கள். திருமண நாள் அன்று குழலிக்கு புடவை அணிவித்து தலைப்பின்னி பூச்சூட்டி திலகமிட்டு என நாச்சியார் வெகு சிறப்பாகவே அலங்காரம் செய்து விட்டார். அவர் கூடவே நின்று நிலவனும் அவருக்கு உதவி செய்தான். வீட்டில் இப்போது நாச்சியார் பாட்டி மட்டும்தான் இருந்தார். சேரன் குமரன் கூட ஊருக்கு கிளம்பி போய்விட்டார்கள். அவர்கள் இருவரும் ஜோடியாக கிளம்பி வெளியே வந்ததை பார்த்த நாச்சியார் இருவருக்கும் திருஷ்டி சுற்றி சாமி படத்திற்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு விட்டு செல்லுமாறு சொல்ல, இருவரும் சாமியை கும்பிட்டு விட்டு அவரது காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு வெளியில் கிளம்பினார்கள். காலையில் வீட்டில் நாச்சியார் தடபுடலாக சமைத்து வைத்திருந்தார்.
அவரையும் அழைத்து கொண்டு செல்லலாம் என நினைத்தால் அவரோ சீரியல் பார்க்க வேண்டும் என ஒதுங்கிக் கொண்டார். முதலில் கோவிலுக்கு சென்றுவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றி கொண்டிருந்து விட்டு மதிய உணவுக்கு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார்கள். வந்ததிலிருந்து நிலவன் மட்டும்தான் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தான். குழலி பதிலுக்கு ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசினாள். மதியம் போல அவளை நகை கடைக்கு அழைத்து சென்று வைர நெக்லஸ் ஒன்றை வாங்கி பரிசளித்தான். குழலி முகத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்தது போலவே நிலவனுக்கு தோன்றியது. ஒருவேளை இப்படி வீல்சேரில் வருவது அவளுக்கு அசூசையாக இருக்கலாம் என நினைத்து கொண்டான். அன்று மாலை அவன் முதல் திருமண நாளுக்கு சொன்னது போலவே அவளை பீச் ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்றான். ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்ததால் அந்த மாலை நேரத்தில் அந்த இடமே அவ்வளவு அழகாக இருந்தது. அங்கிருந்து கிளம்பும் வரை இருவரும் ஒருவருக்கொருவர் காதலால் மட்டுமே திளைத்து இருந்தார்கள். ஆனால் கிளம்பும் போது குழலி அவனிடம் கேட்டதை எண்ணி அவன் ஸ்தம்பித்து போனான். எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் என கேட்டவளின் வார்த்தைகளில் துடித்து போனான். அத்தியாயம் 55. வீட்டுக்கு வந்ததில் இருந்தே நிலவன் ஒருவித இறுக்கத்துடன் இருந்தான். எப்போதும் எந்த நிலைமையிலும் அவன் கலகலப்பை விடாதவன். இப்போது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. குழலிக்காக கம்பெனி பக்கமே எட்டி பார்க்காமல் இருந்தவன் இப்போது அவளை தவிர்ப்பதற்காக கம்பெனி செல்ல ஆரம்பித்தான். அத்தனையிலும் அவளுக்கு வேண்டிய தேவைகளை மட்டும் சரியாக கவனித்து செய்தான். குழலி முகத்தை கூட பார்க்காமல் அவள் தேவைகளை மட்டுமே கவனித்து செல்லும் போது அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்துவிடும். அவனுக்கு காட்டாமல் துடைத்து கொள்வாள். திருமண நாள் அன்று முழு நாளும் நன்றாகத்தான் சென்றது. பீச் ரிசார்ட் போகும்போது கூட குழலி மகிழ்ச்சியாக இருந்தது போலத்தான் தோன்றியது. அங்கிருந்த அலங்காரங்களை பார்வையிட்டவள் கண்களில் சிறு மின்னல் கூட வந்து போனது. அவளை அழைத்து சென்றவன் நடுவில் இருந்த டேபிளில் மீது இருந்த பொக்கேவை அவளுக்கு எடுத்து கொடுத்து அங்கிருந்த சேரில் அமர வைத்தான். அவளுக்கு எதிரில் தானும் அமர்ந்து கொண்டு அங்கிருந்த பதார்த்தங்களை எடுத்து பரிமாற ஆரம்பித்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் பீச் மணலில் சென்று அவளை அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான். ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்குதான் மேகா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படியோ இந்த கல்யாண நாளுக்கு உன் கூட வரணும்னு நினைச்சேன். அது போலவே நடந்துருச்சு என சொன்னவன் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டான். முதல்ல உன்னை பார்த்தப்போ கூட இப்படியெல்லாம் உன் பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி வாழ்க்கைய உணர்ந்து அனுபவிப்பேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. நான் ரொம்ப நேசிச்சவங்க என்னை விட்டு போனப்போ, நான் ரொம்ப நம்பினவங்க என்னை ஏமாத்தினப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு மோசம்னு நொந்து போயிருக்க. இப்போ உன் கூட இப்படி இருக்கும்போதுதான் வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு உணர முடியுது. எல்லாமே அவங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு இல்லையா? உன்னை என்கிட்ட கொண்டு வரணும்னு தான் இவ்வளவும் நடந்திருக்கும் போல என சொன்னவன் அவள் கண்களை ஆழ பார்த்து கொண்டே ஐ லவ் யூ மேகா என சொன்னான். அவன் கண்களில் தெரிந்த கரை காணாத காதலில் மூழ்கி அதில் தொலைந்து போனவளாய் அவன் கண்களை காதலுடன் பார்த்திருக்க அவளை நெருங்கி அமர்ந்தவன் பெருவிரலால் கன்னம் வருடியவன் அவள் மூக்கோடு மூக்கு உரசினான். வெட்கத்தில் அவள் கன்னங்கள் சிவக்க அதற்கு போட்டியாக அவள் இதழ்களையும் சிவக்க வைக்கும் முயற்சியில் இறங்கினான். அவள் இதழ்களை மென்மையாக சுவைத்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பித்தம் தலைக்கேறி அவள் இடையோடு இதழ்களிலும் அழுத்தத்தை கூட்டினான். இன்னும் நெருங்கி அவள் இடையை பிடித்து அப்படியே தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் இன்னும் வேகமாக அவள் இதழ்களை கொய்து கொண்டிருந்தான். இருவரும் ஒருவரில் ஒருவர் மூழ்கி போயிருக்க அவள் அவன் கழுத்தில் கரங்களை கோர்த்து அவனை நெருங்கி அமர்ந்திருந்தாள். அவள் இதழ்கள் தடித்து வீங்கி சிவந்த பிறகுதான் அவளை விடுவித்தவன் சாரி மேகா என அவளை விட்டு விலகினான். அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் அவள் கழுத்தில் அழுத்தமாக மென்முத்தம் ஒன்றை வைத்து காருக்கு போவோமா என கேட்டான். என்று தலையாட்டியவள் அவள் கரங்களை அவன் கழுத்தில் இருந்து பிரிக்கவே இல்லை. அங்கிருந்து போய் காரில் ஏறும் வரை அவன் முகத்திலேயே பார்வையை பதித்திருந்தாள். காரில் அவளை அமர வைத்துவிட்டு அந்த பக்கம் வந்து தானும் அமர்ந்து கொண்டவன் மீண்டும் அவள் இதழ்களை மென்மையாக நாடி ஒரு பெருமூச்சுடன் அவளை விட்டு பிரிந்து அமர்ந்து புன்னகையோடு நாச்சி நமக்காக காத்திருக்கோம், நம்ம கிளம்புவோமா என கேட்டான். அவன் முகத்தில் இன்னும் புன்னகை குறையாமல் இருக்க என்னமேகா என கேட்டான்.
கல்யாண நாளைக்கு என்ன gift வேணும்னு கேட்டீங்களே என அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். ஓ, ஆமா. ஆனா நீ அந்த அஜித்தை தான் கிஃப்டா கேட்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் உனக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ் பண்ணுனேன். பரவாயில்ல, நீ என்ன வேணுமோ கேளு. நான் அவனையும் கேட்டிருப்பேன் தான். ஆனா ஒரே ஒரு gift தான் கேட்கணும்னு நீங்க சொல்லலையே என குழலி அவன் கண்களை பார்த்து சொல்ல நிலவன் வாய் விட்டு சிரித்தான். சரிதான், நீ எத்தனை gift கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன். என்னையே கேட்டா கூட கொடுப்பேன் மேடம் என கேலியாய் அவளை பார்த்து புருவம் உயர்த்தி சிரித்தான். அவன் புன்னகை முகத்தையே ஆசை தீர பார்த்திருந்தவள் பின் மெதுவாக, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் என கேட்டாள். அவன் புன்னகை அப்படியே இதழ்களில் உறைந்துவிட அவளையே அதிர்ச்சியாக பார்த்தவன், என்கிட்ட மறுபடி சொல்லு என தன் காதுகளில் விழுந்தது பிழையாக இருக்குமோ என நினைத்து மறுபடியும் உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்தான். அவன் முகத்திலிருந்து பார்வையை விலக்கிக் கொண்டவள் வேறு எங்கோ வெறித்தபடி, எனக்கு டிவோர்ஸ் வேணும். நான் நான் கிராமத்துக்கே போயிடலாம்னு இருக்கேன் என திணறியபடி சொன்னாள். அவனும் அவள் முகத்தில் இருந்து பார்வையை விலக்கிக் கொண்டு, ஏன் என்றான் ஒற்றை சொல்லாக. எனக்கு உங்க கூட வாழ விருப்பமில்ல என அவளும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல அதற்கு மேல் அவனும் எதுவும் பேசவில்லை. காரை கிளப்பி வீட்டில் கொண்டு வந்து விடும் வரை அவன் முகம் இறுகி கிடந்தது. அவ்வளவு கோபம் இருந்த போதும் கூட அவளை மென்மையாகவே தூக்கி கொண்டு வந்து அவளது அறையில் விட்டுவிட்டு அவளுக்கு ஏதாவது தேவையா என கேட்டுக்கொண்டு அதன் பிறகே வேகமாக தன் அறைக்குள் சென்றான். அன்று அவளோடு பேசியதுதான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரை அவன் வாயே திறக்கவில்லை. அவளோடு பேசவும் இல்லை. வழக்கமான அவனது கலகலப்பு மாறி ரொம்பவும் இறுகி போயிருந்தான். நாச்சியார் கூட அவனை அப்படி பார்த்ததும் என்ன ஏதென்று கேட்டு துளைத்து எடுத்தார். அவன் ஒரே வார்த்தையில், உங்க பேத்திக்கிட்டேயே கேட்டுக்கோங்க என்று விட்டு சென்று விட்டான். அதன் பிறகு குழலியிடம் வந்து அவர் தொணக்க அவளோ கோபத்தில், கொஞ்ச நேரம் பேசாம ஆச்சி, எல்லாத்தையும் உங்ககிட்ட என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது என கத்திவிட அவரோ அவளை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவள் எது பேசினாலும் பின்னாலேயே வந்து நிற்க அவர் ஒன்றும் நிலவன் இல்லையே. அதனால் அவரும் வீம்போடு அவளிடம் முகம் திருப்பி கொண்டிருந்தார். வீட்டில் இருக்கும் இருவருமே ஆளுக்கு ஒரு பக்கமாய் முகம் திருப்பி செல்வது குழலிக்கு சங்கடமாக இருக்க அவளே வழியே சென்று நாச்சியாரிடம் பேச்சு கொடுத்தாள். சாரி ஆச்சி, ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன். என்ன விஷயம்னு நானே சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாயிரு என நாச்சியாரிடம் மன்னிப்பை வேண்ட அவரோ அவளை ஒரு மாதிரியாக பார்த்தார். என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும், அந்த புள்ளைய என்ன பண்ணி வச்ச? அவன் முகமே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கான். இதுவரையிலும் நீ அவங்கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் வேற. இன்னும் அவங்கிட்ட பழைய திமிரோடவே நடந்துகிட்டா அவன் பாவம் ஒண்ணு சும்மா விடாதடி. எட்டி நின்னு பாக்குற எனக்கே அவன் தவிச்சு போய் நிக்கிறது தாங்க முடியல. நீ எப்படி கல்லு மாதிரி இருக்க என நாச்சியார் ஆற்றாமையோடு கேட்டார். அதில் குழலியின் முகம் மாறி போய்விட, இப்ப என்ன பாட்டி, ஏன் நீ ஒரேடியா குதிக்கிற? அவன் என்ன நல்லா பாத்துக்கிட்டானா அதுக்காக காலம் முழுக்க அவன் காலிலே விழுந்து கிடக்க சொல்றியா? இதே இடத்துல அவன் இருந்திருந்தா நானும் இப்படித்தானே பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஒரேடியா எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒத்துக்கிறேன், அவன் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டான். அதுக்காக எல்லாம் நீ சொல்ற மாதிரி அவன்கிட்ட தலைஞ்சு போக முடியாது. நான் எப்பவோ எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன் என சொல்லென்று சொல்லிவிட நாச்சியார் அவளையே வெறித்து பார்த்தார். தன் பேத்தி இத்தனை சுயநலமானவளா என நினைத்து அவருக்கு தாங்க முடியவில்லை. நான் அவனை கால வில சொல்லலையே, அவன் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் கால விழுந்து கிடந்தா கூட தப்பு இல்லடி. கிட்டத்தட்ட 1 வருஷமா நீ அந்த படுக்கையிலேயே படுத்து கிடக்குற. உன்னை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டான்னு பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கடைசி வரையிலும் கூடவே இருந்த எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் செய்ய தயங்குற, செய்ய யோசிக்கிற வேலையெல்லாம் முகம் சொலிக்காம உனக்காக செஞ்சிருக்கான். அவன் கால்ல விலை கூட ஒரு கொடுப்பனை இருக்கணும். அவனை ஏதாவது தப்பா பேசினா உன் நாக்கு அழுகி போயிடும். நீ பேசுறதுல இருந்தே ஏதோ விவகாரமா செஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவனை கஷ்டப்படுத்திட்டு உன்னால சந்தோஷமா இருந்துட முடியாது. அவனை தப்பா பேசினா காசிக்கு போனா கூட உன் பாவத்தை கரைக்க முடியாது
என நாச்சியார் சகட்டு மேனிக்கு அவளை திட்டி தீர்த்துவிட்டு கோபமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டார். மூவருமே ஒருவித இறுக்கமான மனநிலையில்தான் இருந்தார்கள். தன் பேத்தியிடம்தான் ஏதோ தவறு இருக்கிறது என புரிந்து கொண்ட நாச்சியார் அதன் பிறகு நிலவனிடம் என்ன ஏது என்று கேட்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஓடியிருக்க குழலியின் பிறந்தநாள் வருவதால் அவளை பார்த்துவிட்டு கையோடு அவளை அழைத்து செல்லலாம் என குழலியின் அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா, குமரன், சேரன் எல்லோரும் வந்திருந்தார்கள். என்ன சொல்லி குழலியை அங்கிருந்து அழைத்து செல்வது என தெரியவில்லை. அவ்வளவு சீக்கிரம் நிலவன் ஒத்துக்கொள்ள மாட்டானே என எல்லோருக்குமே தயக்கமாக இருந்தது. அன்று கம்பெனிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த நிலவனிடம் சிதம்பரம் குழலியை அழைத்து போவதை பற்றி சொல்ல ஏதோ யோசனையில் நின்றிருந்தவன் பிறகு, சரி பெரியம்மாமா, ஆனா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டா, அதை கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போகட்டும் என வெற்று குரலில் சொன்னான். அவன் உடனே ஒத்துக்கொண்டதை நினைத்து சிதம்பரத்திற்கு ஆச்சரியம்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் குரலும் அவருக்கு நெருடலாக இருந்தது. அவர் நெருடல் சரிதான் என்பது போல 2 நாட்கள் கழித்து வந்த அவள் பிறந்த நாளில் காலையில் இருந்து கோவில், குளம், வெளியிலேயே உணவு என சந்தோஷமாக சுற்றி திரிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தவர்களின் முன்னால் நிலவன் வந்து நின்றான். சேரன் வாங்கி வந்திருந்த கேக்கை வெட்டி குழலி எல்லோருக்கும் ஊட்டிவிட்டாள். நிலவன் வாயில் ஊட்டிவிட போக அவன் அதை கைகளில் வாங்கி கொண்டான். எல்லோரும் அவளுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுத்தனர். சேரனும் குமரனும் தனித்தனியாக வைர நெக்லஸ், வைர வளையலும் வாங்கி தந்திருந்தனர். அப்பா, பெரியப்பா இருவரும் தங்கத்தில் பெரிய ஆரத்தை பரிசாக கொடுத்தார்கள். முதல் திருமண நாள் அன்று செய்ய நினைத்ததை எல்லாம் இப்போது செய்தார்கள். சேரன் முகத்தில் புன்னகையோடு, என்ன மாப்பிள, எப்படியோ எங்களை விட நீங்க ஏதாவது பெஸ்டா தான் அவளுக்கு வாங்கி வந்திருப்பீங்க. என்ன வாங்குனீங்க, கொடுங்க பாப்போம் என ஆர்ப்பரித்தான். உங்க எல்லாரையும் விட பெஸ்டா தான் மச்சான் கொடுக்க போறேன், ஏன்னா அவ ஆசைப்பட்டு கேட்டது என சொல்ல எல்லோரும் நிலவன் கொடுக்க போவதை பார்க்க ஆவலோடு காத்திருந்தார்கள். ஏனெனில் அத்தனை சீக்கிரம் குழலி எதையும் வாய்விட்டு கேட்டு விட மாட்டாள். நிலவன் ஒரு கவரை எடுத்து வந்து குழலியின் கைகளில் கொடுக்க அவளுக்கு ஓரளவு விஷயம் புரிந்தாலும் அதை பிரித்து பார்த்தவள் மனம் உடைந்து போனது. வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருக்க இருவர் முகத்தையும் பார்த்தே ஏதோ சரியில்லை என நினைத்த குமரன் சற்றென்று குழலி கையில் இருந்ததை வாங்கி பார்த்தான். அதை பார்த்ததும் அதிர்ச்சியோடு நிலவனை பார்த்து, என்ன மாப்பிள இது, எதுக்காக விவாகரத்து பத்திரம் கொடுத்திருக்கீங்க என குமரன் கோபத்தோடு கேட்க எல்லோரும் அதிர்ந்து போயினர். மச்சான், உங்களுக்கு ஞாபகம் வருதியா, இப்போதானே சொன்ன உங்க தங்கச்சியே ஆசைப்பட்ட கேட்டுதுன்னு. இத நான் கொடுக்கல, அவதான் கேட்டா. என்னோட வாழ அவளுக்கு விருப்பம் இல்லையா என நிலவன் சாதாரணமாக சொன்னாலும் அவன் குரலில் இருந்த வலி எல்லோருக்குமே புரிந்தது. என்ன குழலி இது, ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா விவாகரத்து கேட்டிருப்ப. உன் இஷ்டப்படி எல்லாம் செய்ய முடியாது. இனி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேட்க மாட்டேன்னு ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு என பெரியவர்கள் ஆளாளுக்கு கத்தி கொண்டிருக்க எல்லோரையும் அடக்கிவிட்டு சேரன் அவளிடத்தில் வந்து, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை குழலி, ஏன் இப்படி கேட்ட என அமைதியாக கேட்டான். அதே அமைதியோடு குழலி எல்லோரையும் ஒருமுறை பார்த்து, எனக்கு அவர் கூட வாழ விருப்பமில்ல என ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாள். ஓங்கி அறைந்தால் என்ன என்னும் அளவிற்கு எல்லோருக்கும் அப்படி ஒரு கோபம் வந்தது. ஆனால் உடம்பு சரியில்லாதவளிடத்தில் அதை காட்டக்கூடாது என தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தார்கள். இங்க பார் குழலி, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றேன்னு எங்களுக்கு புரியாம இல்ல. ஆனா நீ வாய் திறந்து சொன்னாதான் எங்களுக்கும் அது தெரியும். நீ விஷயத்த சொன்னா ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பாப்போம். அதை விட்டுட்டு நீயே இப்படி முடிவு எடுத்தா எப்படி என குமரன் கோபத்தோடு சொன்னான். அண்ணா பிளீஸ், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்க எல்லாருக்கும் முன்னால இவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறார். எனக்கு இப்படி ஆகிறதுக்கு முன்னால இருந்து எனக்கு அவருக்கும் சண்டை நடக்குது. அது எதனாலன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நீ சொன்னாதானே குழலி எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே குழந்தை வரக்கூடாதுன்னு மாத்திரை கலந்து கொடுத்திருக்கார். நானும் இவர் மேல இருந்த நம்பிக்கையில சந்தேகப்படாம ஒவ்வொரு நாளும் அதை வாங்கி குடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு இப்படி ஆனதுக்கு பிறகு குழந்தை பிறக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என் வாழ்க்கைய கடைசி வரையிலும் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு முடிவுல தான் இவர் இப்படி பண்ணிருக்கார். என்னடி பேசுற நீ? அவனுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா பண்ணிருப்பான் என நாச்சியார் சண்டைக்கு வந்தார். தெரியாது,
ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவரை எப்படி முடிவெடுக்கலாம்? குழலி, நீ காலேஜ் போயிட்டு இருந்த, அதனால இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு கூட மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறது தப்புமா? என சேரன் அவளுக்கு நடப்பை உணர்த்த முயன்றான். நான் அதுக்காக மட்டும் இந்த முடிவை எடுக்கலனா, காலம் பூரா மலடின்னு நான் பட்டம் வாங்கிட்டு இவருக்கு தியாக செம்மல்னு பட்டம் கொடுக்க என்னால முடியாது. இவர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க என குழலி உறுதியாக சொன்னாள். யாருக்கும் அவளிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்க, நிலவனோ அவளையே ஒரு முறை வெறித்து பார்த்தான். பிறகு ஒன்றும் பேசாமல் தனது அறைக்கு சென்று விட்டான். 2 நாட்களில் எல்லோரும் ஊருக்கு கிளம்ப குழலி தன் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே 2 பெட்டிகளில் துணிமணிகள் போயிருக்க, இன்னும் 4 பெட்டி கொள்ளும் அளவிற்கு நிறைய துணிகள் இருந்தது. எல்லாம் அவளுக்கு நிலவன் வாங்கி தந்திருந்ததுதான். ஆனால் அது எதையும் எடுத்து செல்லாமல் ஊரிலிருந்து தான் கொண்டு வந்த 2 பெட்டி துணிகளை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டாள். ஓவென்று அடைத்த நெஞ்சை நீவி விட்டு கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாராக நிலவன் அவளையே பார்த்தபடி உள்ளே நுழைந்தான். உன் முடிவுல மாற்றமே இல்லையா மேகா? இங்கிருந்து போகத்தான் போறியா என அவளையே தவிப்புடன் பார்த்து கேட்க, அவள் அமைதியாக ஆம் எனும் விதமாக தலையசைத்தாள். உன்ன அப்படியே கண்ணும் கண்ணுமா அறையணும்னு எனக்கு கோபமா வருது. ஆனா என்னால செய்ய முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத மேகா, பிளீஸ் என அவன் யாசிப்புடன் அவள் கைகளை பிடித்து கொள்ள, அவளோ உதட்டை கடித்து கலங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அப்போ போகத்தான் போற, அப்படித்தானே என்றவன் அவளை முறைத்து, போடி போ, நீ மட்டும் போய் சந்தோஷமா இரு, நான் எப்படியாவது போறேன். என்ன பத்தியே உனக்கு என்ன கவலை? அதுதான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டியே, போய் நல்லா இரு. என்ன கஷ்டப்படுத்திட்டு போறல்ல, உனக்கு எல்லாரும் இருக்காங்கன்னு தானே என்ன வேண்டாம்னு விட்டுட்டு போற. போய் அவங்க கூட நிம்மதியா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இல்லாம இங்க நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என சொன்னவன் வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறி சென்றான். அவன் போனதும் சற்றென்று அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கரகரவென்று வழிய துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருந்தது. யாரோ வரும் சத்தம் கேட்க வேக வேகமாக கண்களை துடைத்து கொண்டு யார் என்று பார்க்க மறுபடியும் நிலவன்தான் வந்திருந்தான். எப்படி கீழே போவ என எங்கோ பார்த்து கொண்டு கேட்டான். அண்ணா அழைச்சிட்டு போக வரேன்னு சொல்லியிருக்காங்க என சொல்ல, ஒன்றும் பேசாமல் அவள் அருகில் வந்தவன் குனிந்து அவளை கைகளில் ஏந்தி கொண்டான். அவள் அதிர்ந்து போய் அவனை பார்க்க அவள் இதழ்களில் அழுத்தமான முத்தம் ஒன்றை வைத்தவன், சீக்கிரம் வந்துடு மேகாமா, உனக்காக காத்திருப்பேன் என சொல்லிவிட்டு அவளை தூக்கி கொண்டு கீழே சென்றான். எல்லோரும் கிளம்பி குழலிக்காக காத்திருக்க, அவர்களை அப்படி பார்த்ததும் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நேரே காரில் சென்று அவளை அமர வைத்தவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ மேகா என சொன்னான். எல்லோரும் கிளம்பி அவனிடம் விடை பெற்று 10 நாட்கள் முன்னதாக ஊருக்கு வரும்படியும், இப்போதைக்கு இந்த விவாகரத்து விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டு கிளம்பி போனார்கள். எல்லோரையும் வழி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தவனுக்கு அந்த தனிமை அவனை கொல்லாமல் கொன்றது. கண்களை மூடி சோஃபாவில் தலை சாய்த்து படுத்திருந்தவன் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. தொடரும்.